ऊरुं शान्तं उमेशमेशं वन्दे शिवानन्द गुरुप्रवीणम् वन्दे सदा ज्ञानपि वन्दनीय आनन्दसुखदाहार अखण्डानन्दविग्रहम् दयादिमदिसन्तुष्टम् वन्देऽहम् मम सद्गुरुम् रागादिरोगान् शतदानुशक्ता नशेचकाये प्रसृदानशेषान् औत्सुक्यमोहा रदिदाञ्चकाने यो पूर्ववैज्ञाये நமோஸ்து தஸ்மை. தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற நாம் விருப்பு வெறுப்பு முதலான பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கு நமஸ்காரம் என இப்பாடல் அறிவுறுத்துகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு டிவோஷனல் சாங். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால். தப்பாத அணு அளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். மனமே அப்போதே சாந்தி அடைவாய். முப்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னால் என்று அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே. அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். மனமே இதை எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். போன செஷன்ல நம்ம பிரம்ம ரந்திரத்தை தட்டி ஓபன் பண்ணி வச்சிருந்தாதான் அந்த செத்து போகிற அந்த நிலைமை வரும் பொழுது நம்ம ஜீவன் அந்த ஈஸ்வரனோட போய் சேர்ந்து அந்த ஜீவேஸ்வர ஐக்கியம் அப்படின்ற அந்த நிலைய அடையும் சொல்லி பார்த்திருந்தோம். இப்ப அந்த ஜீவன் ஈஸ்வரனோட ஐக்கியமாகிறதுக்கு தான் ஜீவேஸ்வர ஐக்கியம்னு பார்த்தோம். அப்ப ஜீவன் ஈஸ்வரனோடத்துல தான் மோட்சம்னு சொல்றோம். இப்ப இந்த மோட்சம் அடையணும், அப்ப ஜீவன் ஈஸ்வரனோட போய் அடையணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்குதான் இந்த பிராண பானன்களை ஐக்கியப்படுத்தணும்னு சொல்றாங்க. அதாவது பிராணன் அபானன், அதுதான் அப்படி சொல்றாங்க.
அப்ப நமக்கு உள்ளல இருக்கிறது பிராணன், நமக்கு வெளியில போய் வியாபிச்சு தீர்ந்து போறது அபானன். அப்படி வெளியில போகக்கூடிய அந்த அபானனை வெளியில விடாம நம்ம பிராணனோடவே சேர்த்து உள்ளிலேயே ஒரே கதியா நடத்துறதுக்கு பேரு தான் பிராணாயாமம். இந்த பிராணாயாமம்னா என்ன? இந்த பிராணாயாமம்னா பிராணனை ஆயாமம் செய்வது, அதாவது தடுத்து நிறுத்துறது. இந்த பிராணன் அபானனா வெளியில போகாம அதை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் இந்த பிராணாயாமம்னு சொல்றாங்க. தடுத்து நிறுத்தி ஒரே நேர்கதியா நேர மேல கொண்டு போகணும், அததான் அப்படி சொல்றாங்க. அப்போ உள்ளில் இருக்க அந்த பிராணனை அபானனா வெளியில போகாம தடுத்து நிறுத்திட்டு ஒரே நேர்கதியாக வளைஞ்சி போகக்கூடாது, நேர்கதியா மேலதான் போகணும். அப்படி வளைஞ்சு போயிடுச்சுன்னா அந்த அந்த 5 துவாரங்கள் வழியா வெளியில போய் அந்த அபானனா அது மாதிரி நசிஞ்சு போயிடும். சோ அப்படி போக விடாம ஒரே நேர்கதியா மேல கொண்டு போறதுக்கு தான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்றாங்க. அததான் அந்த நீட்டுக அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இப்ப இந்த மாதிரி ஒரு நேரா மேல போகணும் இல்லையா, ஒரே கதியா மேல போகணும் இல்லையா, இது நம்ம தூங்குற சமயத்துல அப்படிதான் அந்த கதி நடந்துட்டு இருக்குது. அது தூங்குற சமயத்துல மட்டும் இல்லாம நாம தூங்காத சமயத்திலயும் அந்த மாதிரி ஒரு கதி தான் நடக்கணும். அப்பதான் அந்த மோட்சம்னு ஒண்ணு கிடைக்கும், அந்த பிரம்மரந்திரத்தை ஓபன் பண்ண முடியும். இது எப்படின்னு பார்த்தா, இப்ப தூங்கும் போது பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொரட்டை சவுண்ட் எல்லாம் விடுறாங்க. பயங்கரமா அந்த கதியில நிறைய சேட்டை இருக்கும், நிறைய டிஃப்ரெண்டான சத்தம்லாம் வரும். ஸோ இது அந்த தூங்கும் போது கூட இந்த மாதிரி கதி வர்றது சரியான கதி கிடையாது. இப்ப சரியான கதினா என்னன்னா, இந்த ஜீவசக்தியான வாயுவிற்கு நேர்மையாய், அதாவது இலகுவாய், எந்த ஒரு சப்தமும் இல்லாம சுவாசம் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில நெஞ்சுக்குழியில இருந்தோ தொண்டைக்குழியில இருந்தோ ஒரு சின்ன துடிப்பு மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் சரியான கதி. இந்த கதி நமக்கு தூக்கத்துல இயல்பா இருக்குது. ஸோ நம்ம தூங்காத அப்பவும் இதே மாதிரி கதி கிடைக்கணும். இந்த கதி கிடைச்சாதான் அந்த மோட்சத்திற்குண்டான மார்க்கத்தை நம்ம பின்பற்ற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி இந்த கதி கிடைச்சாதான் நமக்குள்ள பிரகாசம் ஏற்படும். ஸோ அது எப்படின்னா, ஒரு இடத்துல நெருப்பை வச்சுட்டு வேற ஒரு இடத்துல போய் ஊதுனா அந்த நெருப்புல அந்த கனல் எரியுமானா எரியாது. அதே மாதிரிதான் நாம என்ன பண்றோம், நம்மளுடைய அக்னி நேத்திரமாகிய சுழுமுனையில ஊதாம பிரகாசிக்கணும்னா அங்கதான் ஊதணும். ஆனா அப்படி ஊதுறது இல்ல, வேற எங்கேயோ ஊதிட்டு பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி ஆகாது. அதனால நம்ம ஜீவசக்தியா இருக்கின்ற அந்த வாயுவை புருவ மத்தியத்துல இருக்க சுழிமுனையாகிய அக்னி நேத்திரத்தில் ஊதுனாதான் அந்த ராகத்வேஷம்னு சொல்லக்கூடிய துர்விசாரங்கள், துர்குணங்கள் இதெல்லாம் அந்த இடத்துல அப்போது எரிக்கப்படுகின்றது. அப்ப அந்த எரியும் போதுதான் நமக்குள்ள அந்த பிரகாசம் ஏற்படுகிறது, பிரகாசிச்சு ஞானம் உண்டாகிறது. ஸோ இதுக்குதான் அந்த பிராணாயாமம் அப்படின்றது. அதாவது நம்ம அக்னி நேத்திரத்தை நோக்கி நம்ம ஜீவசக்தியான வாயு ஊதணும். ஸோ அதுக்குதான் இந்த பிராணாயாமம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல இந்த பிராணாயாமம்ன்றது என்னன்னு தெரியாம ஸோ அதுக்கு தப்பா அர்த்தம் எடுத்துக்கிட்டு இப்ப நம்ம என்ன பண்றாங்கன்னா, தப்பு தப்பா பண்ணி நம்ம தலைக்குள்ள இருக்க மூளையை இலக்கி பைத்தியம் பிடிச்சி ஷயம், நாடிப்பிழை, ஸோ இந்த மாதிரி எல்லாம் செத்து போயிடுறாங்க. அப்படி செத்து போறதால என்ன பண்றாங்க, இந்த உலகத்துல பிராணாயாமம் அப்படின்னாலே அப்படி சொன்னா நிந்திக்கிறாங்க. அதெல்லாம் சரி கிடையாது, அதெல்லாம் அந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப ரிஷீஸ்வரர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சதா பிராணாயாமிக்கு வியாதியே கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப இவங்க பண்றாங்க இல்லையா இந்த மாதிரி, நமக்கு உள்ள ஒரு மூக்கை அடைச்சிக்கிட்டு ஒரு துவாரத்தை அடைச்சிக்கிட்டு இன்னொரு துவாரத்தை வழியா காத்த மேல ஏத்தி அங்க அடக்கி வச்சு திரும்ப விட்டு, சோ இந்த மாதிரி எல்லாம் ஏதோ பண்றாங்க. அப்ப உண்மையா சதா பிராணாயாமம்னா அவங்களுக்கு வியாதியே வரக்கூடாது. இப்ப இவங்க உலகத்துல செஞ்சுட்டு இருக்க அந்த பிராணாயாமத்து மூலயமா நிறைய நோய்கள்லாம் வருது தானே. அப்ப
பிராணன் வந்து நமக்குள்ள இருக்குது. நமக்குள்ள இருக்கிற பிராணனை இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு மூக்கு அடைச்சுக்கிட்டு இன்னொரு மூக்கு வழியா ஒரு துவாரத்து வழியா அடைச்சி அதை இழுத்து அதை வந்து உள்ள இருக்க அந்த பிராணன் கூட சேர்க்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. சோ பிராணன் நமக்கு வந்து தேவையே இல்லை, உள்ளுக்குள்ளவே இருக்கு. திரும்ப வெளியில இருந்து அதை எடுத்து உள்ள விடணும்னு நினைக்கிறாங்க. சோ அது வந்து அது அப்படி பண்ணக்கூடாது இல்லையா? அது எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு சாக்கு பையில நெல்லு நிறைய ஃபுல்லா இருக்கு, அதே மாதிரி வெளியிலயும் நெல்லு நிறைய நிறைஞ்சிருக்கு. ஸோ இப்ப என்ன பண்றீங்க, இன்னும் அந்த சாக்கு பையில போட்டு நல்லா திணிச்சு அழுத்தும் போது என்ன ஆகுது, அந்த சாக்கு கிழிஞ்சு போயிருது. ஸோ அதே நிலைமை தான், நமக்கு உள்ளுக்குள்ளேயே அந்த பிராணன் ஏற்கனவே இயல்பாவே இருக்குது. அதுவே போதும். அந்த இதுவையே நம்ம வந்து மேலும் கீழும் நடத்தினாலே நமக்கு அந்த மோட்சம் நின்றது கிடைக்கும். ஆனா நாம என்ன பண்றோம், வெளியில தான் இருக்கு, வெளியில இருக்க அந்த பிராணனை இழுத்து உள்ள விட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரி பண்றதாலதான் நிறைய நோய்கள்லாம் வந்து செத்து போகக்கூடிய அந்த நிலைமை வருது அப்படின்னு சொல்லி இந்த 4வது அத்தியாயத்தை ஞானபிதா நிறைவு செய்கிறார். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். நேற்று வரைக்கும் நம்ம உபதேசம் ஏன் ஒருவருக்கு தேவைப்படுகிறது என்பதை பற்றி பார்த்தோம். பொதுவாக நம்ம உலகமான இந்த மாயையில நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கிறதால நம்மளுடைய அந்த உண்மைத்தன்மை, நம்மளுடைய சுய ரூபத்தினுடைய இயல்பை நம்ம வந்து தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாக நமக்கு ஒரு பெயர் வச்சுட்டாங்கன்னா அந்த பெயர்லயே நம்ம நான் என்ற தன்மை என்பது மாட்டிக்கொண்டு விடுகிறது. இல்லை என்றால் நான் டாக்டரா இருக்கிறேன், ஒரு இன்ஜினியரா இருக்கிறேன், வக்கீலா இருக்கிறேன்னா வக்கீல் வக்கீல் இல்லை டாக்டர் டாக்டர் இல்லை இன்ஜினியர்ன்ற மாதிரி என்னுடைய உண்மையான அந்த சுயத்தன்மையை இழந்து எந்த தொழில் செய்யறனோ அதுல சிக்கி போய் விடுகிறேன். இல்லை என்றால் பந்தம், தாயாகவோ இல்லை தகப்பனாகவோ இல்லை பல வகையான உறவு, உங்க பெரியப்பா சித்தப்பா மாமான்ற மாதிரி ஏதோ ஒரு உறவு முறை யாரோ நமக்கு நம்மை கூப்பிடும் அளவுக்கு நாம இருக்கிறோன்னா அந்த உறவு முறையிலேயே நாம் சிக்கி விடுகிறோம். அந்த பேரிலேயே ஒரு பையனுக்கு நான் தகப்பனாக இருக்கிறேன்னா நான் தகப்பன் தகப்பன் தகப்பன், இவனுக்கு பொறுப்பை நிறைவேற்றணுன்ற முறையில அந்த ஸ்தானத்திலேயே நம்ம வந்து சிக்கி போய் விடுகிறோம். அப்ப எந்த விதத்தில் பார்த்தாலும் நம்ம உண்மைத்தன்மை ஈஸ்வரனிலிருந்து அக்ஷரம் என்ற நிலையிலிருந்து ஆகாசமாகி அதிலிருந்து சலனம் ஏற்பட்ட போது வந்து பிரிந்து வந்ததுதான் நம்மளுடைய இயற்கையான நிலை எது. ஆனா நம்ம உண்மையான சொரூபம் எது? அது பிரம்மஸ்வரூபம் தானே. அதை மறந்து இந்த உலகத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த பாத்திரங்களில் நாம் சிக்கி போய் கொண்டிருக்கின்றோம். அதிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்காகத்தான் இந்த உபதேசம் என்பது தேவைப்படுகின்றது. அப்ப இந்த உபதேசம் எதற்காக மேலும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு வெளிமூச்சு உள்மூச்சு தான் இயல்பான சுவாசம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் ஆரம்பத்தில் நமக்கு இருந்தது எது என்று பார்த்தால் உள்ளுக்குள்ளேயே மேலும் கீழே நடக்கக்கூடிய அந்த சமீரணன் கதி தான் நம்மளுடைய இயல்பான கதி. அதுதான் இயல்பையான சுவாசத்தினுடைய நிலை. அது அந்த கதி தான் அது. ஆனால் அந்த வெளியில் ஏற்பட்ட அந்த பந்தத்தின் காரணமாகத்தான் வெளிமூச்சு உள்மூச்சை நம்ம வந்து இயல்பான சுவாசம் என்று நாம் நம்பிக்கொண்டு இருக்கின்றோம். அப்ப அதுக்குதான் ஞானபிதா காட்டி கொடுத்த இந்த சித்த வித்தை, உண்மையான உன்னுடைய சுவாசம் என்பது அந்த ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த ஜீவனுடைய சுவாசம் என்பது சமீரணன் கதிதான், மேலும் கீழும் நடத்துவது தான். அந்த சுவாசம்தான் நமக்கு வந்து இதுல காட்டி கொடுக்கப்படுகின்றது. அப்ப அந்த உள் சுவாசத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நம்ம உள்ளில் இருக்கும் அந்த மார்க்கத்தை நம்ம நன்றாக்க வேண்டும். ஏன்னா வெளியில
நம்ம உள்ள வெளியில இப்படி சுவாசம் பழகி 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 என்னன்னா உள்ளிருக்கும் அந்த மார்க்கம் என்பது அடைப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அடைப்பட்ட மார்க்கத்தை நாம் சரி செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு வீடு கூட இருக்கு, அது தொடர்ந்து அந்த வீடை எதுவுமே மெயின்டெனன்ஸ் பண்ணாத இருந்தா, ஒற்றடிக்காத இருந்தா என்ன ஆகும்? அப்ப என்ன அதே மாதிரி அந்த வீட்டுல தினமும் பெருக்காமல் இருந்தா என்ன ஆகும்? அந்த வீடு சுத்தம் பண்ணாமல் இருந்தா என்ன ஆகும்? அப்படியே மொத்தமா ஒரு டஸ்ட் ஆயிடுதுல. ஒரு 2 வீலர் கூட சரியது அப்படியே ஒரு 6 மாசம் எதுவுமே கண்டுக்காத போட்டு வச்சிருந்தா என்ன ஆகும்? அது எல்லா பாட்டும் துருப்பிடிச்சு போயிட்டு இதுவாயிடுதுல, ஜாம் ஆயிடுதுல. அதே மாதிரிதான் இந்த உள்ளிருக்கும் மார்க்கம் என்பது நாம் வித்தை வாங்கும் வரை அதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை. அதை சுத்தப்படுத்தணும், சரிப்படுத்தணும், நம்ம சரி இது அதுக்கான முயற்சி எதுவுமே பண்ணல. அப்படி இருக்கிற காரணத்தினால்தான், ஏன்னா நம்ம கர்ப்பத்துல இருக்கும் போதே உள்கதி தான் நம்மளுக்கு நடந்திருக்கிறது. சமீரணங்கதி தான் நமக்குள்ள ஓடி இருந்திருக்கிறது. ஆனால் கர்ப்பத்தை விட்டு நாம் தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளிவந்ததிலிருந்து வெளிமுகமாகவே நாம் பார்க்க ஆரம்பித்து விட்டோம். அப்ப இயல்பாகவே நம்ம பிறக்கும் போது இருக்கக்கூடிய சுவாசம், அதே சமயம் ஒரு ஜீவன் கரு உண்டாகும் போது இருக்கக்கூடிய சுவாசம், ஆண் பெண் சம்போகம் பொழுது இந்த சுவாசத்தினால தான் அந்த ஜீவன் உருவாச்சு. அந்த ஜீவன் உருவாகி அந்த கர்ப்ப பாத்திரத்தில், தாயின் கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கும் போதும் இந்த சுவாசம் தானே நமக்குள்ள இருந்தது. ஆனால் எப்போ நம்ம வெளியில வந்தோமோ அப்போதிலிருந்தே வெளி சுவாசம் நம்ம செய்து 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 அதிலேயே பழகி 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 நம்மளுடைய அந்த இயல்பான சுவாசம் என்பதை நாம் மறந்து விட்டோம். அப்ப அந்த மறக்கப்பட்ட அந்த சுவாசத்தை தான் நினைவுபடுத்துவது. அதுக்குதான் அதை நாம் சரி செய்வதுதான். அப்ப கர்ப்பத்துல இருக்கும் போது 10 மாசம் இருக்கும்போது முழுமையாக அந்த சுவாசத்தில் தான் நம்ம இருந்திருக்கோம். தொடர்ந்துதான் அதுல சுவாசித்துக் கொண்டு இருக்கின்றோம் குறிப்பிட்ட நாள்ல இருந்து, அந்த கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே. ஆனால் இப்ப ஏன் வெளியில வந்து நம்மளால அந்த மாதிரி சுவாசிக்க முடியல? வித்தை எடுத்து ஏன் நம்மளால அந்த மாதிரி சுவாசிக்க முடியல? அப்ப ஏற்கனவே நமக்கு தெரிந்ததுதான், ஆனால் மறந்து விட்டது. மறந்து விட்டதால அந்த உள்ளிருக்கும் மார்க்கத்தை நம்ம வந்து சரி பண்ணாத விட்டு விட்டோம். அதுக்குதான் ஜீவன் உள்ளில் இருக்கிறது. அவ்விதம் உள்ளில் இருக்க அந்த ஜீவனுடைய மார்க்கத்தை தான் நன்றாக்க வேண்டியதும். அப்பதான் அந்த ஜீவனுக்கு மேல்கதி கிடைக்க வேண்டும். அப்பதான் அது கிடைக்கும். அப்ப அதுக்குதான் உள்ளிருக்கும் மார்க்கத்தை நன்றாக்கி அதன் வழியாக ஒரே கதியாக சதா நடத்த வேண்டும். எப்ப நம்ம அந்த தாயினுடைய கர்ப்ப பாத்திரத்துல இருக்கிற சதா நடத்தணுமோ அதே மாதிரிதான் இப்பயும் தொடர்ந்து நம்ம சதா நடத்தும் போதுதான் இந்த ஜீவனுக்கு வந்து கதி வருகிறது. இதை தவிர எந்த விதத்திலையும் ஜீவனுக்கு வந்து கதி வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. இதை தவிர நாம் அந்த செத்து போகின்ற நிலையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அந்த வழியை வேற எதுவுமே கிடையாது. அதுக்குதான் காட்டி கொடுக்கப்பட்ட கதி இது. அதுக்குதான் ரெண்டாவது என்னன்னா, பிறப்பு உண்டானால் இறப்பு உண்டென்று நாம் எண்ணி இருக்கின்றோம். அதை பத்தியும் நம்ம திங்க் பண்றது இல்ல. அது அப்ப இறக்காமல் இதற்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லையா, அந்த இது வரைக்கும் நம்ம யோசிக்கல. ஏன்னா நம்மளுக்கு நம்ம பெற்ற அப்பா அம்மாவுக்கு அதை பற்றி தெரியல, நம்மளுக்கு தாத்தா பாட்டிகளுக்கு அந்த மாதிரி தெரியல. அவங்க இதுதான் கடவுள், இப்படிதான் கும்பிடணுன்ற மாதிரி அவர்களுக்கு சொல்லி கொடுத்தது அப்படியேதான் வந்துட்டே இருக்கிறது. அப்ப அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். எப்படி இந்த உலகத்துல ஒரு தொடர்ந்து ஏழையாகவே சாதாரண ஒரு ரிச்சா ஓட்டுற ஒரு குடும்பத்துல இருந்து பார்த்தா திடீர்னு ஒருத்தர் கலெக்டர் ஆவாரு. அதே மாதிரிதான் அதுல என்ன தனக்குள்ள அது அந்த கலெக்டர் ஆகணும்னு அந்த தீவிரம் அந்த மாதிரி இருக்க சொல்லோ இயல்பாகவே எந்த குடும்பத்துல எத்தகைய ஏழ்மை நிலையான குடும்பத்திலேயோ உலகத்தில் சொல்லி வருகின்ற இந்த எந்த ஜாதியாக இருந்தாலும் எளிமையாக அந்த நிலைக்கு வர முடியாதது. அதே மாதிரிதான்
நம்ம பிறப்பு உண்டானால் இறப்பு உண்டென்று நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அப்ப அதிலிருந்து நம்ம வெளியில வரணும்னா அது அவரவருக்குள்ள அந்த தீவிரம் என்பது, ஜீவன் மேல ஒரு பக்தி விசுவாசம் என்பது இருக்க வேண்டும். அதுக்குதான் நமக்கு இந்த கதி காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உலகத்துல நம்ம வெளி உலகத்துல அவரவர்களுக்கு உலகத்தை உருவாக்கி விட்டார்கள். சின்ன பிள்ளைல இருந்து ஒரு டார்கெட்டு, நான் கலெக்டர் ஆகணும்னு ஒரு டார்கெட்டு, இல்ல ஏதோ ஒரு டார்கெட்டு, அந்த இதுல இலக்கிலேயே தான் உருவாக்கிய அந்த சிலந்தி தான் உருவாக்கிய வலையிலேயே சிக்கி போவது போல அவர்கள் உருவாக்கிய அந்த இலக்கிலேயே அந்த சொந்தம் பந்தம் உறவு முறையிலேயோ இல்ல தொழிலையோ அதுல இருந்து வெளியில வராமல் சிக்கி போயிருக்கிறார்கள். அந்த மாதிரி சிக்கி போகும் போது தான் அந்த ஜீவசக்தியான வாயு என்பது அதோகதியாகி செத்து போகின்ற நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுகின்றோம். அப்ப அதிலிருந்து நான் வெளியில வரணும் 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 சொல்லிட்டு இருக்கிறது கிடையாதது. இது வார்த்தையால கிடையாதது, செயல்ல வரணும். அப்ப செயலில் வர வேண்டும் என்றால் அப்போ 24 மணி நேரமும் நம்ம தூங்க சொல்ல விட்டுட்டு மற்ற டைம்லாம் சரி, இது அந்த வெளியில் அந்த நேரங்கள் வெளியிலேயே ஏதோ ஒரு ஆக்கிரமிப்பு ஜீவனை வெளியில பந்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதுக்குதான் அதை திருப்பி உள்முகமாக திருப்ப வேண்டும் அந்த ஜீவன். அப்ப 5 புலன்களையும் உள்முகமாக திருப்ப வேண்டும். அப்போ ஏதோ ஒரு கெட்ட விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது என்றால், நம்மளுடைய மனம் அதிலேயே சிக்கி போய் இருக்கிறது என்றால், அப்ப நல்ல விஷயத்துக்கு நம்ம மாற்றத்தை செய்ய வேண்டும். இப்ப தினசரி பொழுதுபோக்குகளை கூட சரியது, அதுக்குதான் ஞானபிதா கிரமங்கள் விதிப்படி உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை அமைத்துக் கொள்வது. இல்லை என்றால் இந்த உலக வாசிகளுடைய அவர்களுடைய பழகுதல், அவர்களுடைய வாழ்தல், அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம வாழ்ந்தோம்னா அவர்கள் பக்கம்தான் அவர்கள் ஈர்க்க முயற்சிப்பார்கள். அதுக்குதான் ஞானபிதா நம்மளுக்கு கிரமங்களை காட்டி கொடுத்திருக்கிறார். அந்த கிரமங்கள் படி வாழும் போது தான் நம்ம வித்தியார்த்திகளோடு பழகுதல், சித்த வித்தை படித்தல், நடைமுறை கிரமங்களுக்கு ஒத்து வாழ்தல், அந்த மாதிரி வாழும் போது மட்டும்தான் நமக்கு உள்நிலை பயணமாக நம் ஜீவனை காப்பாற்றி கொள்ள முடியும். அப்ப அதுக்குதான் அந்த வெளியில எப்ப சுவாசம் பொழுதோ, எப்ப நம்மளுடைய நாம் உருவாக்கிய இந்த உலகத்துல தொழில் ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ நம்ம சிக்கி போய் இருக்கிறோம். அப்ப அதை மறக்க பழக வேண்டும், மறிக்க படிக்க வேண்டும், அதை மறக்க பழக்க வேண்டும். நீங்க எதை வேணான்றமோ அதுதான் திரும்ப திரும்ப நமக்குள்ள அது நடந்து கொண்டே இருக்கும். அது வெறுப்பினுடைய பற்றின் காரணமாக. எதை வேணுன்றமோ அதுவும் விருப்பினுடைய பற்றின் காரணமாக தொடர்ந்து நமக்குள்ள மனம் என்பது இயங்கிக் கொண்டிருக்கும். அப்ப விருப்பு வெறுப்பு இந்த ராக துவேஷங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் எண்ணங்கள் உருவானாதானே அந்த மாதிரி வருது நம்மளுக்கு அது. அப்ப எந்த எண்ணங்களை நாம் உருவாக்காமல் இருக்க வேண்டும். எண்ணங்கள் உருவாக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த எண்ணம் எங்கிருந்து நமக்கு உற்பத்தி ஆகின்றதோ அந்த புள்ளியிலேயே அந்த எண்ணத்தை நிறுத்த வேண்டும். அப்ப அந்த ஜீவசக்தியான வாயுத்தானே எண்ணமாக மாறுகிறது. அதுக்குதான் அதை மாற விடாமல் அந்த சக்தியாக வாயுவாகவே நிலைநிறுத்தும் போது தான் நாம் மறிக்கப்படுகின்றோம். அப்ப நான் எது மறிக்கிறது? அந்த நான் எனும் ஒரு அகங்காரம் இருக்கவே தானே அந்த எண்ணங்கள் நமக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப எண்ணங்கள் அற்ற அந்த நிலைமைக்கு போகும் போது தான் நான் எனும் அகங்காரம் என்பது நமக்குள்ள அது மறையமது. அதுக்குதான் அந்த நிலைதான் நம்ம அதுக்குதான் அந்த மாதிரி நிலை எழுதினால்தான் அந்த ஜீவனானது உள்ளுக்குள்ளேயே கதி நடத்தும் போது மட்டும்தான் அது கொஞ்சம் கூட அது விரயம் என்பது கிடையாது. நமக்குள்ள அது நஷ்டம் என்பது கிடையாதது. இப்ப அத்தகைய நிலையிலே தான் அந்த ஜீவனானது அடங்கிய மனமாக வரும்போது, எண்ணங்கள் அற்ற நிலைமைக்கு அது வரும்போது தான் அது ஜீவனுக்கு
அந்த மோட்சம் என்ற அந்த பிராப்தம் என்பது கிடைக்கிறது. அப்ப அதுக்குதான் இந்த வித்தை நமக்கு காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மறிக்க என்பதை பாத்தீங்கன்னா எண்ணங்களை நம்ம நிறுத்தணும், வேணாம் வேணாம் வேணும் வேணும், எப்படி எந்த விதத்துல போராடினாலும் சரி, அது நமக்குள்ள அந்த ஜீவசக்தியான வாய்வு அதோகதியாக தான் போய் விரயமாகி கொண்டிருக்கிறது. பக்தி யோகம் என்ற முறையிலேயே சரி, அது பலவிதமாக விரயங்கள் ஆகி கொண்டிருக்கிறது. வெளியில் இருக்கக்கூடிய அந்த உருவ வழிபாட்டு மூலமாகவும் நாம ஜபத்தின் மூலமாகவும் சரியது, பல ஆயிரம் கிலோமீட்டர் பாத யாத்திரை மூலமாகவும் சரியது, இல்ல புண்ணிய நதிகள் நீராடுவதாலும் சரி, ஜீவசக்தியான வாயு தான் விரயம். ஆனால் நமக்குள் இருக்கின்ற அந்த ஈஸ்வர சக்தியை தான் நமக்கு ரொம்ப அருகாமையில் உள்ளது. பைபிள், அதாவது குரான்ல விட தான், உன்னுடைய பிடரிக்கு பின்னால் நான் இருக்கின்றேன், பிறடிக்கு அருகில் இருக்கின்றேன். அப்ப நமக்கு நெருக்கமான நண்பர் யார்? அவரவர்களுக்கு அவருடைய ஜீவன் தானே நெருக்கமான நண்பர், அவரவர்களுக்கு அவருடைய மனம் தானே நெருக்கமானது. ஆனால் நம்ம வெளியில் இருக்கக்கூடியதான் நம்ம நண்பர் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். உண்மையில நமக்கு நெருக்கமானவர் நாம் தான். அப்போ நம்மை தன்னை உணர வேண்டும் என்றால், அப்ப தன்னிடமே அது நெருக்கமாக இருக்க வேண்டும். அப்படி நெருக்கமாக இருக்கும் போது தான், தானாய் தன்மயமாக இருக்கும் போது தான் நான் எனும் அகங்காரம் என்பது நமக்குள்ள அது மறிக்கப்படுகிறது, மறந்து விடுகின்றோம். அதுக்குத்தான் இந்த கதி என்பது நமக்கு தேவைப்படுகிறது. அதுக்குதான் ஒருவர் இறக்கும் பொழுது ஒரு சித்த வித்தியார்த்தி அல்லாமல் ஒரு சாதாரண உலகவாசி இறக்கும் போது ஒரு 4-5 நாள் படுத்து இருக்கலாம். கடைசி நாள்ல இல்ல 1 வாரமோ 1 மாசமோ 6 மாசமோ 6 வருஷமோ 10 இருக்கலாம். அந்த டைம்ல அந்த கதியானது அது பிரம்மாந்தரத்தை தட்ட முயற்சி செய்யும். ஆனால் அது ஏற்கனவே பழகாததால அதால முடியாதது. எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம இயல்பாகவே திரும்ப திரும்ப செய்யும் போது அது பழகப்பட்டுவிடும். பழகப்பட்டவர்களுக்கு எல்லாமே எளிமையாக முடியாதது. நம்ம அந்த விதத்துல எதுவுமே பழகல, அதுக்கோசம் வாழல, உள்கதிக்கோசம் நம்ம வாழல, உள்ளிருக்க மார்க்கத்தை நம்ம சரி பண்ணாத வச்சிருக்கோம். அப்போ உள் சுவாசமே என்னவென்று நமக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கக்கூடிய அந்த உலகவாசிகளுடைய நிலைமைத்தான். அப்போ அந்த ஜீவனானது மேல்கதிக்கு ட்ரை பண்ணுது அந்த ஜீவசக்தி, ஆனா முடியல. அப்ப அதோகதியாகி வெளியில் செத்து போகின்றோம். அப்போ அதுக்குதான் ஏற்கனவே நம்ம ரெடி டேக் எல்லாம் ரெடியா இருந்து காத்து இருக்கிறது கடைசி காலத்துக்கு. அப்ப வாழும் பொழுதே முழு 24 மணி நேரமும் நம்மளுடைய உள்கதியாக நம்ம பழகி கொண்டிருந்தால் மட்டும்தான், நமக்கு 100% இருந்தால் மட்டும்தான் ஸ்டேட் பாஸ். இந்த விஷயத்தை பொறுத்தவரை அவரவர்கள் தான் அவரவர்களுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். மற்றவர்களாக சும்மா இப்படி வழிதான் காட்ட முடியும். எனக்காக யாரும் எக்ஸாம் எழுத முடியாதது. என்னுடைய மாயா சமுத்திரத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் நான் தான் அதுக்கு முயற்சி பண்ண வேண்டும். அவரவர்கள் தான் முயற்சி பண்ண வேண்டும். இப்ப யாராக இருந்தாலும் சரியது 100% எப்போ அந்த உள்சுவாசம் என்பது அவர்களுக்குள்ள இயல்பாகவே வருகிறதோ அப்பதான் இதுல முழுசா பாஸ். அப்ப இதுலயே ஒரு காம்ப்ரமைஸ் என்பது இதுல கிடையாது. ஏதோ எக்ஸாம்ல 35 மார்க் எடுத்தா பாஸ்ன்ற மாதிரிலாம் கிடையாது இதுல. அப்போ எந்த அளவுக்கு 100% உழைப்பு உள்ளிலேயே வெளியில வியாபிக்க விடாமல் மேலும் கீழமாக நம்ம நடத்துகின்றோமோ அப்பதான் 100% நம்ம பாஸ் பண்றோம். அதுல அப்பதான் நமக்கு நிஷ்டை கைகூடும், அடங்கிய மனமாக ஆகும். அந்த மோட்ச நிலை என்ற நிலைக்கு நம்ம அழைத்து செல்லப்படுவோம். அப்ப அதுக்குதான் அந்த மாதிரி சரியான முறையில வரணும்னாதான் அந்த பிரம்மாந்தரத்தை நம்ம
திறந்து இருக்க வேண்டும். இல்லைன்னா அதோகதியாக வெளியில போய் நசித்து செத்து போகின்ற நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுகின்றோம். அப்ப அதுக்குதான் உள்ளில் இருக்கும் அந்த பிராணனை அபானனாக விடாமல் தடுக்கணும். அப்ப உள்ளிலேயே அதை மேலும் கீழுமாக அது அபானனாக கன்வெர்ட் ஆக விடாம பிராணனை பிராணனாகவே நிலைநிறுத்த வேண்டும். அது எண்ணங்கள் மூலமாகவும் சப்தங்கள் மூலமாகவும் அது அபானன் ஆகிறது. அந்த மாதிரி ஆக விடாமல் அதை பிராணனாகவே நிலை நிற்க செய்ய வேண்டும். அதான் பிராணனையும் அபானனையும் ஐக்கியப்படுத்த வேண்டும் சொல்லுவது. அப்ப அந்த பிராணன் உள்ளில இருக்கிறது, அப்போ வெளியில போச்சுன்னா அது அபானன். அப்படி வெளியில போக விடாம நமக்குள்ளேயே அந்த பிராணனாக நம்ம நிலைநிறுத்துவதுதான் உண்மையான பிராணாயாமம். பிராணனை ஆயமம் செய்வது. ஆயமம் செய்கிறது என்றால் தடுத்து நிறுத்துகிறது. அது நேரே கொண்டு போகிறது. அது எப்போ அந்த கதி வளையுதோ அப்பெல்லாம் அது வெளியில போகுது, பின்னப்படுகிறது. அந்த மாதிரி பல வகையாக டிவிஷனாக பிரிகிறது. அப்ப அந்த மாதிரி பிரிஞ்சாலே 5 புலன்கள் வழியாக பிரிகிறது. பிரிஞ்சாலே அந்த ஜீவசக்தியான அந்த ஜீவனுக்கு அந்த சக்தி என்பது எழுந்து கொண்டே வரும். அது அப்படி ஆக விடாமல் ஒரே கதியாக வரும் போதுதான் அதுக்குதான் நீட்டுக என்று சொல்றது. இல்லை என்றால் அது வளைந்து மூக்குத்துவாரன் வழியாக வளைந்து வெளியில போயிடுது. அந்த மாதிரி வெளியில போக விடாம நமக்குள்ளேயே பிராணனை அபானனாக விடாமல் பிராணனை பிராணனாக நிலைநிறுத்தணும். அதுக்குதான் பிராணனுடன் சேர்ந்து ஒரே நேரே கொண்டு போகும்போதுதான் அது நீட்டுகின்றதாவது. அப்பதான் அந்த கதிதான் தூங்குகின்ற சமயத்தில் நம்மளுடைய கதி எந்த விதமோ அந்த விதமே தூங்காமல் இருக்கின்ற சமயத்தில் ஆகி தீரும். பொதுவாக இதுக்குதான் சரியான கதிக்கான விளக்கத்தை ஞானபிதா இந்த இடத்துல கொடுக்கிறாரு. சரியான கதி இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்திருக்கோம், பலமுறை நிறைய கேள்விப்பட்டிருக்க. சரியான கதி ஜீவசக்தியான வாயுவுக்கு நேர்மையாக இலகுவாக யாதொரு சேஷ்டையும் சத்தமும் இல்லாமல் சுவாசம் உண்டோ என்று அறிவதற்கூட முடியாமல் 2 மார்புகளின் குழியிலோ அல்லது அடித்தொண்டையின் குழியிலிருந்தோ ஒரு துடிப்பு மாத்திரம் காணலாம். அதுதான் சரியான கதி. அப்ப சரியான கதி அந்த தூங்குங்குழுங்கிற போது ஒரு கொரட்டை விடுதல், பலவேகமான சவுண்ட்ல பல பேர் விட்டுட்டு இருக்காங்க, அது சரியான கதி என்பது கிடையாது. அப்படி இயல்பாக தூங்குகிறவர்கள் கூட சரி, இந்த மாதிரி சவுண்டு கொரட்டை மூலமாக வருதுன்னா, பலவிதமான சவுண்டு வருதுன்னா, அப்ப இயல்பாகவே அவளுக்கு அந்த உள்ளிருக்கும் மார்க்கம் என்பது ஏதோ ஒரு இடத்துல அது தடைப்பட்டு இருக்கிறது, இன்னும் கிளியராக இல்லை, அதை நன்றாக்கவில்லை. வெளிமூச்சு உள்மூச்சு விடுகின்ற அவர்கள் தூங்கும் போது கூட சரிது, அந்த கொரட்டைன்னு ஒண்ணு சவுண்டு வந்ததுனாலே அப்ப உள்ளிருக்கும் மார்க்கம் என்பது இன்னும் அதுக்கு சரி பண்ணணும். அத்தது சரி பண்ணாதான் அந்த உலகவாசிகளுக்கும் இயல்பாகவே ஆரோக்கியம் என்பது இயல்பாகவே இருக்கும். அதுக்குதான் சரியான கதி ஜீவசக்தியான வாயுக்கு நேர்மையாய் இலகுவாய் ரொம்ப சகஜ நிலையில சுவாசம் மேல் கீழ் நடத்துவது இலகுவாக, எந்த ஒரு சேஷ்டையும் இல்லாமல் சப்தமும் இல்லாமல். அப்போ அந்த சவுண்டு கொரன்னு சவுண்டு, அந்த கொரட்டை விடும்போது சவுண்டு தான், அதுதான் ஒரு சேஷ்டை, ஒரு சப்தம். அந்த சுவாசம் என்பது நின்னு வருது, ஜர்காவது, அதாவது அந்த மாதிரி வர்றது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதது. அப்ப சாதாரணமா உள் சுவாசம் வெளி சுவாசம் சுவாசிக்குள்ள சரி, இது நம்ம சுவாசத்து மேல கவனம் இருக்கா, நம்ம மாட்டு எல்லா வேலையும் சாதாரணமாக செய்து கொண்டிருக்கோம். அதே மாதிரிதான் நமக்குள்ளேயும் அந்த கதி மேலும் கீழும் சதா உள்ளுக்குள்ளேயே நடத்தும் போது கூட சரியது. அப்ப அந்த மாதிரி சகஜமாக இப்ப எப்படி வெளி சுவாசம் என்பது நம்மளுக்கு சர்வசாதாரணமாக சகஜமாக இருக்கிறதோ, அதே மாதிரி அந்த உள் சுவாசமும் மேலும் கீழும் நடத்துகின்றதும் ஒரு சகஜ நிலைக்கு நமக்கு வர வேண்டும். அதுதான் உண்மையான சரியான கதி. அதுதான் நம்ம தூங்குறது. ஒரு ஆரோக்கியமான மனிதன் தூங்குகின்ற சமயத்தில் எந்த மாதிரி சுவாசிக்கின்றானோ அதே மாதிரிதான் நம்ம தூங்காத சமயத்திலையும் உள்ளுக்குள்ளேயே சுவாசிக்க வேண்டும். அதுதான் நமக்கு அந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் அந்த ஜீவ சக்தியானது நமக்குள்ள
தன்னில் தானே நிலைநிறுத்தும் போதுதான் அது நமக்குள்ளேயே அது பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசன்றது எப்படி வருதுன்னா, நமக்குள்ளேயே அந்த அக்னி ஸ்வரூபமாக அந்த புருவ மத்தியத்துல அந்த நெற்றிக்கண் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து அக்னி இருக்கும் இடம். என்ன அக்ஷரத்திலிருந்து ஆகாசம், அதாவது ஆகாசம் அதிலிருந்து சலனப்படும் போது தான் வாய்வு, அதிலிருந்து அந்த வாய்வு தான் அக்னியாக மாறுகிறது. நமக்கு வந்து என்னன்னா அந்த சுக்கிலத்தின் தன்மை நீர்த்தன்மை பெற்றதால, ஜலாம்சம் பெற்றதால தான் நம்ம வந்து அந்த நீரினுடைய இயல்பு கீழ்நோக்கி அது பாயக்கூடியது. நெருப்பினுடைய இயல்பு அது மேல் நோக்கி தான், எப்பயுமே ஆகாசத்தை நோக்கி தான் அது பயணம் செய்யக்கூடியது. அதுக்குதான் சரி அந்த நமக்குள் இருக்கக்கூடிய அந்த நீர்த்தன்மையை வந்து அந்த ஜீவசக்தியான வாயுவில் கலந்து இருக்கக்கூடிய அந்த நீர்த்தன்மையை நம்ம போக்க வேண்டும் தான். அதுக்குதான் வந்து அக்னி இருக்கும் இடத்தில் ஊற வேண்டும். அப்பதான் வந்து நமக்குள்ள வந்து பிரகாசிக்கும். வேற எங்கன்னா ஊதனா நம்மளுக்கு பிரகாசிக்குமான்னா பிரகாசிக்காத வாய்ப்பு இல்லை. அந்த பிரகாசம் தான் அந்த நிலை பெறும் போது தான் அந்த ஜீவ சக்தியான அந்த வாயு என்பது ஆகாசம் அந்த நிலையில வந்து சலனப்படாமல் நமக்குள்ள அது நிக்க வைக்க முடியும். அது அந்த விதத்தில் தான் ஒருவருக்கு ஞானம் உண்டாவது. அப்ப அந்த அக்னி பிரகாசமாக ஆகும் போது தான் அந்த பிராணனாகிய சூரியன் என்பது முழுமையாக நமக்குள்ள பிரகாசிக்கின்றது. அதுதான் உண்மையான பிராணாயாமம். அதை விட்டுட்டு வேற வழியில வெளியில காத்து வர்றது, உள்ள வருது, உள்மூச்சு வெளிமூச்சு அப்படின்ற முறையில பிராணாயாம முறையில நாடி சுத்தின்ற முறையில இடது மூக்குல காத்து எடுக்கிறது, ஸ்டாப் பண்றது, வலது மூக்கு வழியா விடுறது, இல்ல வலது மூக்குல காத்து எடுக்கிறது, உள்ளுக்குள்ளே அடைக்கிறது, ஸ்டாப் பண்றது, இல்ல வெளியில இருந்து எடுத்து உள்ள இருந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. அந்த மாதிரிலாம் உலகத்துல பல விதத்துல பிராணாயாமம் என்று சொல்றாங்கோ. அதெல்லாம் உண்மையான பிராணாயாமம் என்பது கிடையாது. ஞானப்பிதா காட்டி குத்த இந்த வித்தை தான் அந்த பிராணனை ஆயமம் செய்கின்ற இந்த உள்ளுக்குள்ளேயே நிலையை நிறுத்துவது தான். அது அபானனாக விடாமல் அதுதான் உண்மையான பிராணாயாமம் என்பத முறையில ஞானப்பிதா வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அந்த மாதிரி நம்ம வந்து நமக்குள்ளேயே அது சரிவர செய்யும் போது மட்டும்தான் நமக்கு சதா பிராணாயாமைக்கு யாதொரு வியாதியும் இல்லை. இல்ல தவறாக அந்த பிராணாயாமம் செய்யும் போது நிலையில பாத்தீங்கன்னா அது நாடிப்பிழை வருது. அதால வந்து சயம் போன்ற இலகி, அத மூளை இலகி, பைத்தியம் போன்ற இந்த மாதிரி சிக்கல்கள் வர ஆரம்பிக்குது. அதுக்குதான் வித்தியார்த்திகளாக நாம கூட சரியது நம்மளுடைய அந்த கதியை வந்து நமக்கு ஞானப்பிதா எப்படி உபதேசம் பண்ணி இருக்கிறாரோ அந்த மாதிரி மேலும் கீழும் உள்ளுக்குள்ள நடத்த சொல்லக்கூட சரியது சமமாக நடத்த வேண்டும். அப்ப மட்டும்தான் இல்ல மேல ஏத்தத்துக்கு 5 செகண்ட், கீழே ஏத்தத்துக்கு 10 செகண்ட், இந்த மாதிரி மாற்றங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாதது. அதுக்குதான் சரியான கதி அதில் எப்படி சொல்லி இருக்கிறதோ அதுக்கு ஒரு கம்பாரிசன் உலக சாந்திக்குள்ள ஜீவிதத்துல கூட அது கதி எப்படி இருக்குன்ற மாதிரி அது விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சரியான கதி எதுன்றத நமக்குள்ள வந்து இந்த சித்த வேதத்தினுடைய புரிதல், அந்த ஆசிரம புக்கினுடைய புரிதல் நம்ம சரியாக பெற்று அனுபவமிக்கனுடைய அவர்களுடைய நம்மளுக்குள்ள எதனா டவுட் இருந்தா அவர்களுடைய நம்ம வந்து சரி பண்ணிட்டு அது முறையா செய்யும் போதுதான் வந்து நமக்குள்ள வந்து அந்த பிராணன் என்பது அந்த நெருப்பு கண்ணான அக்னி நேத்திரத்துல அது ஊதும் போதுதான் அந்த பிரகாசிக்கிறது. அப்பதான் பிராணனாகிய சூரியன் வந்து நமக்குள்ளே நிலைநிறுத்தப்படும். இல்ல நான் வித்த பண்ற முறையில வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ளேயே அந்த சமமாக பேலன்ஸ் இல்லாத நடத்தணும்னா நமக்குள்ளேயே அது நாடிப்பிழை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதனாலதான் வித்தியார்த்திகளான கூட பல பேருக்கு வந்து சில வியாதிகள் வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணமாக, அதுவே காரணம் இல்லை, அதுவும் ஒரு காரணமாகவும் அது அமைகிறது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில பாதிப்புகள் வர்றதுக்கு நம்ம சரியான முறையில கதி எடுக்கலைன்னா கூட சரியது அந்த விதத்துல கூட பாதிப்பு வருவதுன்னா வாய்ப்புகள் என்பதும் அதற்கு இருக்கிறது. அதுக்குதான் ஞானப்பிதா காட்டிய இந்த முறையில நம்ம பண்ணும் போது மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும்போதுதான் சதா பிராணாயாமிக்கு வியாதி இல்லை. இதுதான் வந்து ரிஷிகளால வந்து இந்த மாதிரிதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப பிராணன் என்பது நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறது. அப்ப உள்ளில் இருக்கிற அந்த பிராணனை அந்த மூக்கினுடைய அந்த துவாரத்துல அடைச்சி முள்ள வெளியில வெள்ள வெளியில அந்த மாதிரி உள்ள லாக் பண்ணி வைக்கிறதுன்றது அது அந்த மாதிரி பண்ணனா நமக்கு வந்து அந்த கதி என்பது அது கிடைக்காதது. அப்போ நம்ம வெளியிலிருந்து நமக்கு வந்து அந்த சப்போர்ட் தேவை கிடையாது. நம்ம உள்ளுக்குள்ளேயே அது மேலும் கீழும் அது சமமாக நடத்தி
நமக்குள்ளேயே அது அக்னி நேத்திரமான அந்த புருவ மத்தியத்துல அதுல அந்த இடத்துல ஊதினால் மட்டும்தான் நமக்குள்ள அது பிரகாசிக்கின்றது. அந்த பிரகாசம் தான் நமக்கு அடங்கிய மனமாக அழைத்து செல்லும். அதுதான் நமக்கு ஈஸ்வரனை காட்டி கொடுக்கக்கூடிய அது குருவாகவும் நமக்கு வழி வகுக்கும். அந்த நிலையை தான் நம்ம எல்லாரும் பெறணும். அதை விட்டுட்டு உலகத்தில் சொல்லி வருகின்ற மற்ற பிராணாயாமங்கள் எல்லாமே சரியது நம்மளுடைய இந்த ஜீவனை காப்பாற்றக்கூடிய மார்க்கத்துக்கு அது சப்போர்ட் பண்ணாமது பல வகையான நாடிப்பிழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் இந்த அத்தியாயத்துல ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதால பாத்தீங்கன்னா நம்ம செத்து போகாமல் அது உண்மையில அந்த ஜீவனை ஈஸ்வரனோடு ஐக்கியமாகணும் அந்த நிலைக்கு வரணும்னா பிராணாயாமம் என்று சொல்லுவது நமது உள்ளில் இருக்கிற அந்த பிராணனை வெளியில விடாம நமக்குள்ளேயே நடத்துறது தான். அந்த மாதிரி நடத்தும் போது தான் யாதொரு வியாதியும் உண்டாவதில்லை. அதாலதான் சதா பிராணாயாமிக்கு வியாதி இல்லைன்னு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ற முறையில தான் ஞானபிதா இந்த அத்தியாயத்தை நமக்கு நிறைவு செய்யறாரு. தொடர்ந்து நாளைக்கு நாம் அடுத்த அத்தியாயத்தில் பயணிப்போம். ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்வேஷாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நம்ம நேற்றுக்கு வரைக்கும் பார்த்தது ஈஸ்வர சேவை அப்படின்னா என்னன்னு பார்த்துருந்தோம். தன்னில் இருக்கக்கூடிய சக்தியை வெளியில விடாம தனக்குள்ளாரையே நிலைநிறுத்துறது, அதாவது உட்கொள்ளுவது, அதுதான் ஈஸ்வர சேவை அப்படின்னு சொல்லி சாமி விளக்கம் கொடுத்திருந்தார். அந்த ஈஸ்வர சேவை செய்யணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நமக்கு இங்க பந்தங்கள்ல இருந்து விடுதலை ஆகணும். இங்க இருக்கக்கூடிய பந்தங்களை நாம பிடிச்சு வச்சிருந்தோம், இந்த பலகைகளை நாம பிடிச்சு வச்சிருந்தோம்னு சொன்னா நம்மளால நம்ம சக்தியை நமக்குள்ள நிலைநிறுத்த முடியாது. முதல்ல நம்ம பலகைகளை விடுறதுக்கு தயாராகணும். இதனால் வரைக்கும் தன்னை அறியறதுக்கான முயற்சியில இருந்தவங்கெல்லாம் முதல்ல இந்த பலகையை விட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் விடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்திருந்தா அவங்களால அதை விட்டுருக்கவே முடியாது. முதல்ல துணிந்து அதை விட ஆரம்பிச்சாங்க. விட அவங்க ஞானத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. உள்நிலை பயணத்துல அதிகமா செயல்பட ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி எப்போ நாம் இந்த பலகைகளை விடுறோமோ அப்போ நம்முடைய பயணமானது உள்முகமாக இருக்கும். நம்முடைய சக்தியானது வெளியில செலவாகிறது குறைய ஆரம்பிக்கும். அது முழுவதுமாக உள்ளில் அடங்கி போகும்போது மாத்திரமே ஈஸ்வரனை சேவிப்பதாகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் நமக்கு இந்த உபதேசம்ங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த உபதேசத்தினுடைய ஒரு பலனே நாம வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்மளை தவிர்த்துக்கிட்டு உள்முகமாக இருக்கிறதுக்கு தான். அப்போ நம்ம எது உள்முகம் அப்படின்னா என்ன பாகம் அப்படின்னா அது சமீபஸ்தானம்னு சொல்றது, அது மேல் பாகம். அது இப்போ நம்ம கீழ்முகமாக இறங்கி வந்திருக்கிறோம். அது வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். உள் அப்படின்னு சொன்னாலும் சரி, மேல் அப்படின்னு சொன்னாலும் சரி, சமீபம்னு சொன்னாலும் சரி, எல்லாமே அந்த புருவ மத்தியத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். நம்மளுடைய ஜீவனானது நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அது முழுவதுமாக பரவி இருக்குது. நம்ம தூங்கி இருக்கும் போதும் அது அப்படிதான் இருக்கும், முழிச்சிட்டு இருக்கும் போதும் அப்படிதான் இருக்கும். என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னா, முழிச்சிட்டு இருக்கும் போது அது உடம்பை விட்டு வெளியிலையும் பரவ ஆரம்பிச்சிருது. தூங்கும் போது வெளியில பரவறதில்லை, அவ்வளவுதான். ஆனாலும் உடம்புக்குள்ளார அது என்னோட இயக்கம்ங்கிறது இருந்துட்டே தான் இருக்குது. முழிச்சோன்னா அதனுடைய இயக்கம் வெளியிலையும் உள்ளாரையும் இரண்டு இடங்களிலுமே, உடம்புக்குள்ளாரையும் உடம்புக்கு வெளியிலையும் இரண்டு இடங்களிலுமே நடக்கிற மாதிரி ஆயிடுது. அப்போ அதிகப்படியான ஜீவ விரயம் அப்படிங்கிறது அங்கே ஏற்படுது. அப்போ அந்த ஜீவனுடைய முக்கியமான தன்மை என்ன அப்படின்னா சுக்கிலம் தான். அந்த சுக்கிலம் தான் ஜீவன் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த சுக்கிலம் தான் வாயுவாக பரிமாற்றம் அடைஞ்சு அது வெளியில வியாபிக்குது. சுக்கிலமாக அப்படியே அது வெளியில வியாபிக்கிறதுங்கிறது விட அதிக அளவுல வெளியில வியாபிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது வாயு ரூபமாக வெளியில வியாபிக்கிறது தான். அந்த உள்ளில் இருக்கக்கூடிய அந்த ஜீவனை நாம அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே, உடம்புல கூட அது செயல்பட விடாம அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே புருவ மத்தியத்திலேயே அதனுடைய வேலைகளை தவிர்க்க வச்சு அங்கேயே அசையாம இருக்க வைக்கணும். அதுதான் இந்த மோட்சத்துக்கான ஒரு மார்க்கம் அப்படின்னு சொல்லி வேதங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்குது. சாமியை நமக்கு அதை தான் வலியுறுத்துறார். அப்போ நாம நடக்க வேண்டிய
அந்த பாதை எந்த வகையா இருக்குது, நம்முடைய மார்க்கமானது எந்த வகையில் இருக்குது அப்படின்னா உள்முக பயணமா இருக்குது. அப்போ நமக்கு வெளியில ஏதாவது வேலை இருக்குதான்னு கேட்டால் இல்லை. வெளியில ஏதாவது வேலை செய்யறோம்னு சொன்னா நாம இந்த மார்க்கத்துல இல்லைன்னு அர்த்தம். நாம் இந்த மார்க்கத்துல அதாவது பயணம் பெறலை அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ஜீவனுக்கு தேவையான அது உள் சுவாசத்திலேயே இருக்கக்கூடிய புருவ மத்தியத்திலேயே அது அடங்கி இருக்கிறதுக்கு தேவையான ஒரு கதி ஒன்று வேணும் அந்த ஜீவனுக்கு. அந்த கதியை தான் மேல் கதி அப்படின்னு சொல்றாங்க. அந்த கதி எப்போ இந்த ஜீவனுக்கு கிடைக்குதோ அப்போ அதை புருவ மத்தியத்திலே அசையாமல் நின்றுட்டு இருக்கும். அந்த கதி அபியாசம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது புருவ மத்தியத்தில் அசையாமல் நிற்கும். அதுக்கு எந்த ஒரு செயல்பாடும் இருக்காது. அதனால தான் ஜீவனுக்கு மேல் கதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜீவன் எப்பெல்லாம் வெளியில போயிட்டு இருக்குதோ அப்பெல்லாம் தடுத்து நிறுத்தணும். அதுதான் சதா பிராணாயாமம்னு சொல்றது. அப்போ நமக்குள்ளார இருக்கக்கூடிய மார்க்கத்தை சரி பண்றதுக்காக வேண்டி நாம பெரும் முயற்சியோட இந்த வெளியில போகக்கூடிய அந்த வாயுவை அப்படி வெளியில போக விடாம தன் உள்ளிலேயே மேலும் கீழுமாக சதா நடத்தணும். அப்போதுதான் ஜீவனுக்கு கதி வருகிறது. இந்த விதத்தில் இல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் ஜீவனுக்கு கதி வருவதில்லை அப்படின்னு போட்டிருக்கிறார். இந்த மற்ற எந்த விதத்திலும் அப்படின்னு சொன்னா இந்த சதா பிராணாயாமத்தை தவிர்த்து நீங்க மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் நீங்க அதுல லிஸ்ட்ல போட்டுக்கலாம். நீங்க உலகத்துல போய் நல்லது பண்ணதாகட்டும், மற்றவங்களுக்கு வழிகாட்டுற விஷயமாகட்டும், நம்முடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை செய்யறதாகட்டும், உபஜீவனத்துக்கான விஷயங்களை செய்யறதாகட்டும், நம்முடைய ஆசா பாசங்களுக்காக வெளியில போறதாகட்டும், இது எல்லாமே அந்த மற்றொன்று தான். சட்டத்திட்டம் அனுசரிக்கலாம், சித்தவேதம் படிக்கலாம், நேரம் கிடைக்கும் முதல்ல ஜெபம் பண்ணலாம், இதெல்லாமே அந்த மற்றொன்று தான். ஏன்னா அந்த வார்த்தையை நான் ஏன் அவர் அவ்வளோ அழுத்தமாக சொல்லணும், ஏன் அவ்வளோ ப்ராமிஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். சதா அபியாசம்ங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக அனுபவம் வரப்போகிறது கிடையாது. அனுபவம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க, அதை அடையணும்னு நினைக்கிறவங்க, நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரே வேலை அந்த கதி அபியாசத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான். ஏன்னா உபதேசம் கொடுக்கறதுக்கு பற்றின விவரங்களை உலக சாந்திக்குள்ள ஜீவிதம்ங்கிற நூலில் சாமி தெளிவுபடுத்தியிருப்பார். அது என்னவாக அங்கே வந்திருக்கும் அப்படின்னா, எப்படி ஒருத்தருக்கு உபதேசம் தரணும் அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு அவருக்கு காதில் கதி நல்லா கிரகிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு நிஷ்டையை அனுபவப்படுத்தி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டாபிக் சொல்லுவார். சுமார் 1 மணி முதல் 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் வரை அல்லது உடம்பு வேர்க்கும் வரை மேலும் கீழும் நடத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் சுகம் எடுப்பதற்காக வேண்டி நிஷ்டையை அனுபவிக்க வேண்டும்ங்கிறார். அப்போ நாம் எடுக்கக்கூடிய கதியினுடைய அளவை பொறுத்து தான் நமக்கு அங்கே நிஷ்டைங்கிறது கிடைக்குது. ஒருத்தர் தனக்கு நேரம் கிடைக்கிறத பொறுத்து 1 மணி நேரம் காலையில் ஜெபம் பண்ணுறார், 3/4 மணி நேரம் மேலும் கீழும் கதியும் அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அவர் உழைச்ச உழைப்புங்கிறது வெறும் 3/4 மணி நேரம் தான் தன்னுடைய உள்முக பயணத்துக்காக. ஸோ அதுக்கான கூலியாக அவருக்கு ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அந்த நிஷ்டை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் சரியான வகையில் அந்த கதி அபியாசம் செஞ்சுருந்தா. இதே அவர் மற்ற வேலைகள்லாம் செய்யும் போது அதே கதி அபியாசத்தில் இருந்திருந்தார்னா நம்ம அங்கே வேலை செய்ய வேண்டிய வேலை மிச்சமாக இருக்கும். நம்ம மற்ற வேலையிலெல்லாம் இந்த மனசை கொண்டு போய் பல பலகைகளை பற்றி பிடிக்கிறதுக்கு அனுமதிச்சுட்டு, அந்த பந்தங்களில் இது ஆழ்ந்து இருக்கிறதுக்கு அனுமதிச்சுட்டு, இப்போ நேரம் கிடச்சிருச்சு, இப்போ நமக்கு பந்தப்படுறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாம் ஒரு இடத்துல உட்காந்து நம்ம பயிற்சி பண்ணுறோன்னு சொன்னால், இங்கே அதிகப்படியாக நாம் தொடர்பில் இருந்தது மனம் எங்கே அப்படின்னு கேட்டால் அது வெளியில் தான் இருக்கும். அப்போ அந்த 1 மணி நேரமும் அது வெளியில் ஓடுறதுக்கு தான் பார்க்கும். ஏன்னா 24 மணி நேரத்தில் ஒரு 8 மணி நேரம் நல்லா தூங்குறோம். மீதம் இருக்கக்கூடிய ஒரு 16 மணி நேரமும் நம்ம வெளிமுக பயணத்தில் தான் இருக்கிறோம். அதில் தான் நாம் என்ன பண்ணுறோம், 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஜபத்துக்காக ஒதுக்குறோம். 2 மணி நேரம் ஒதுக்கிறதா இருந்தால் கூட மீதம் இருக்கக்கூடிய 14 மணி நேரம் இந்த மனம் என்ன பண்ணுது, வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களையே பற்றி பிடிச்சிட்டு இருக்குது, வெளியில் இருக்கக்கூடிய பந்தங்கள்லேயே ஈடுபட்டு இருக்குது. அப்போ இது அதிகப்படியாக பழக்கம் வச்சிருக்கிறது வெளி விவகாரங்கள்ல அப்படின்னு சொன்னால், அந்த 2 மணி நேரம் ஜபமானது அந்த 14 மணி நேரம் பழக்கத்தை மாற்றி அமைச்சிடாது. அப்போ அதுக்காக அந்த 14 மணி நேரமும் மனசை வெளியில் விட வேண்டாமா அப்படின்னு கேட்டால், சாமி அதை செய்ய முடியும்.
ஆனால் இங்கே பதிவு அப்படிங்கிறது உண்டாகிறது எதை பொறுத்துனா கவனத்தை பொறுத்து. நாம் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் கவனத்தை வச்சுக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது பதிவுக்குள்ளார வந்துடும். அந்த பதிவுக்குள்ளார வந்த விஷயங்களை எரேஸ் பண்ணுறது அந்த 2 மணி நேரத்தினால முடியறது கிடையாது. நீங்கள் சித்தாசிரமத்தினுடைய நடவடிக்கைகளை கவனித்து பாருங்கள். அவங்களும் நம்மளை மாதிரி உலக வாழ்க்கை வாழ்கிறவங்க தான். அவங்க உலக வாழ்க்கைக்கு எதிராக நடக்கிறவங்க கிடையாது. அவங்களுடைய வாழ்வியல்லையும் உபஜீவனம் இருக்குது, சம்யோகம் இருக்குது. அவங்களும் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை நல்லா பாதுகாத்துட்டு வர்றாங்க. ஒரு கட்டமைப்போட ஃபினான்சியலாக அவங்க அதை ஹேண்டில் பண்ணிட்டு தான் வர்றாங்க. ஸோ மற்ற மார்க்கத்துலலாம் ஒரு சன்னியாசிகள் மாதிரி, ஒரு சாமியார்கள் மாதிரி ஒரு மடத்தை நிறுவி டொனேஷன் மூலமாக இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது கிடையாது. சித்த சமாஜம் அப்படிங்கிறது எந்த வகையான டொனேஷன்லையும் அது இயங்கிறது கிடையாது. முழுக்க முழுக்க நம்மளை மாதிரி உபஜீவனத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடியது. நம்மளை மாதிரி 8 மணி நேரம் அவங்க உழைக்கணும், அது அவங்களுக்கு சட்டமாகவே இருக்குது. நம்மளை மாதிரி 8 மணி நேரம் அவங்க வெளியில் இருக்கக்கூடிய விவகாரங்களையும் செஞ்சாகணும். தூங்கணும், அப்புறம் மற்றவங்க வர்றவங்களுக்கெல்லாம் விருந்தோம்பல் செய்யணும். இந்த வேலையை அவங்க பார்த்துக்கணும். அது போக மீதம் இருக்கக்கூடிய நேரங்களில் 8 மணி நேரம் அவங்களுக்கு ஜபத்துக்கான ஒரு நேரமாகவே அவங்க வகுத்து கொடுத்துருக்குறாங்க. நம்மளை மாதிரி பொழுதுபோக்குக்காக வேண்டி அவங்க செலவு பண்ணுறது கிடையாது. உபஜீவனம், அப்புறம் உடம்புக்கும் வர்றவங்களுக்கும் உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறதோட வர்றவங்களை உபசரிக்கிறது, அடுத்தது ஜபம், உள்முக பயணம் அப்படின்னு சொல்லி சாமி அந்த விஷயத்தை பகுத்து பிரித்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த நிறுவனம் இயங்குறதுக்கான நோக்கமே நாம் எல்லாரும் அந்த நிறுவனம் எப்படி இயங்குதோ, அந்த ஸ்தாபனம் எப்படி இயங்குதோ அதை பார்த்து நாம் திருந்தணுங்கிறதுக்காக நாமளும் அந்த வாழ்வியல் முறையை இங்கே கொண்டு வரணும். 8 மணி நேரம் உழைச்சோன்னா 8 மணி நேரம் ஜபம் பண்ணணும், கொஞ்ச நேரம் தூங்கணும், அப்புறம் மற்ற வீட்டு வேலைகளை பார்க்கணும். ஸோ இந்த ஒரு ஃபார்மேட்டை நாம் எல்லாரும் காப்பி பண்ணணுங்கிறதுக்காக தான் அவங்க வாழ்ந்து காமிக்கிற வேலையை அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்கள மாதிரி அந்த மற்ற வேலைகளை செய்யும் போதும் கூட அவங்க பார்த்தீங்கன்னா கதி அபியாசத்திலே இருப்பாங்க. அதுக்காக தான் அவங்களுக்கு 250 சட்டத்திட்டங்கள் அங்கே இருக்குது. அத்தனை சட்டத்திட்டத்தையும் அவங்க கை கொள்ளும் போது சாமி சொல்லக்கூடிய இந்த சித்தவேத வாழ்க்கை முறையை அவங்களால மேற்கொள்ள முடியுது. ஜபத்தையும் அதோடு சேர்ந்து உலக வாழ்க்கையும் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண முடியுது. அவங்க உலக வாழ்க்கைக்கு எதிராக எந்த ஒரு கருத்தும் அவங்க சொல்கிறது கிடையாது. உலக வாழ்க்கையோட ஒருங்கிணைந்து அதோட சப்போர்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ அந்த வாழ்க்கை முறை தான் சாமி இந்த உலகத்துக்காக பரிந்துரைக்கிறது. உலகத்தில் வாழணும்னா இப்படி தான் வாழணும், இல்லையா உள்ளுக்குள்ளார ஓடிடணும். வெளியில் நாம் ஒரு ஃபார்மேட் வச்சுருக்குறோம், கண்ணா பின்னான்னு வாழ்கிறது. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபார்மேட் இருக்கும், அது இப்போ வேறையாக மாற்றி வச்சுருப்போம். இன்னொரு 50 வருஷம் கழிச்சு அது இன்னொன்னா மாறி வச்சுருப்போம். இப்படி ஃபார்மேட்டை மாற்றி கடைசியில் அது கந்தரகுலமாகி எப்படி வாழணுன்னே தெரியாத நிலமையில தான் நாம் போயிட்டுருக்குறோம். ஸோ நம்மளுடைய ஃபினான்சியல் அந்த பேலன்சிங்கே ரொம்ப தப்பாக இருக்குது. நம்ம இதுக்காக எவ்வளவோ பிஸ்னஸ் ரிலேட்டிவாக, ஃபினான்சியல் ரிலேட்டிவாக எத்தனையோ ஆராய்ச்சிகள் இருக்குது, படிப்புகள் இருக்குது. அதெல்லாம் படிச்சுட்டு வந்தால் கூட நம்மளால் அதை பேலன்ஸ் பண்ண முடியாமல் திணறிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க அது எதுவுமே கிடையாது. சாமியினுடைய சட்டம் இருக்குது, அந்த வழி நடத்துதல் இருக்குது, அவங்க அதை கை கொள்கிறாங்க. இப்போ வரைக்கும் அது பேலன்ஸ்டாக போயிட்டே இருக்குது. அவங்க லாப நோக்கத்துக்காக நம்மளை மாதிரி வெளி விவகாரங்களை உழைக்கிறது கிடையாது. அவங்க உபஜீவனத்துக்காக உழைக்கிறாங்க. நம்ம லாப நோக்கத்தோடு உழைச்சும் கூட நம்மளால் ஃபினான்சியலை பேலன்ஸ் பண்ண முடியாமல் திணறிட்டு தான் இருக்கிறோம். ஸோ எதுக்காக இந்த வித்தியாசத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவங்க எப்படி இந்த உலக வாழ்க்கையை தவிர்க்காமலே உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அவங்களும் பகிர்ந்து வாழ்ந்துட்டே இந்த ஆன்மீக நெறியில் இருக்கிறாங்களோ அது போல் நாம் இருக்கணும். நம்ம உள்நிலை பயணங்கிறதுக்காக வேண்டி இந்த குடும்பத்தை துறக்க சொல்லி யாரும் சொல்லலை, உபஜீவன வாழ்க்கையை நிறுத்த சொல்லி யாரும் சொல்லலை. ஆனால் இதெல்லாம் இருக்கும்போது அது ஆன்மீகத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடாது, ஆன்மீகத்துக்கு உதவிகரமாக அதை மாற்றி அமைச்சாகணும், அதை எளிமைப்படுத்தி ஆகணும். அப்படிங்கிறது தான் சாமி அந்த ஸ்தாபனத்தை நிறுவி நமக்கு காமிச்சு கொடுக்குறாரு. அப்போ நாமளும் சதா பிராணாயாமம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பொழுதுபோக்கான அவசியங்கள் எல்லாம் ஈடுபடாமல் உபஜீவனத்துக்காக அதை வெளியில் கொண்டு வந்தாலும் கூட உள்கதி ஓடிட்டே இருக்கணும். நேரம் கிடச்சிருச்சுன்னா உட்கார்ந்து ஜபம் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் முறையில் நாம் அமைச்சுக்கிட்டாதான் இந்த மனசு மாயைங்கிற பிடியில் சிக்காமல், இந்த பந்தங்களில் சிக்காமல் அதை விடுவிக்க முடியும். அந்த விடுதலை அடையிறதுக்கு தான் சாமி இந்த சதா பிராணாயாமத்தை இங்கே சொல்கிறார்.
ஏன்னா சுவாசம் வெளியில போச்சு அப்படின்னு சொன்னாதான் இங்க உலகம்ங்கிற அவஸ்தையே உண்டாகுது. அந்த சுவாசத்தை நம்ம உள்நிலைப்படுத்திட்டோம்னு சொன்னா நமக்கு உலகம் கிடையாது. உலகம் இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு எந்த ஒரு பந்தமும் கிடையாது. பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் தான் மோட்சம்ங்கிறது. எப்போ மோட்சம்ங்கிற நிலைமையை அடையிறோமோ அப்போதான் நாம ஈஸ்வர சேவையை செய்ய முடியும், தன்னுடைய சக்தியை உள்நிலையிலேயே வைத்திருக்க முடியும். அதுக்கு தான் இந்த வாழ்வியல் முறையில் சட்டத்திட்டங்களையும் இந்த கொள்கைகளையும் சாமி கொடுக்குறாரு. அதைத்தான் இங்கேயும் சதா பிராணாயாமம் மூலமாக நமக்கு வலியுறுத்துறாரு. இந்த சதா அபியாசம் செஞ்சு மனசை வெளியில போக விடாம தடுத்து நிறுத்துறது, வெளியில கவனத்தில் வைக்காமலே புருவமதியத்திலேயே கவனத்தை வச்சிருந்து சதா அபியாசம் செஞ்சு அதை பழக்கப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்மளால அந்த கதியை வருவிக்க முடியும். அந்த கதி எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் செத்து போகிறவரை நம்ம பார்த்துருப்போம், படுத்த படுக்கையா இருப்பாரு. நாமளும் அவரை சந்திக்கிறதுக்கு ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி பழங் வகைகள்லாம் வாங்கிட்டு போவோம், ப்ரெட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போய் அவரை பார்த்து நலம் விசாரிச்சுட்டு வருவோம். ஆனால் அவர் பேசக்கூட முடியாது, சக்தி இல்லாமல் மூச்சு மட்டும் வாங்கிட்டு இருப்பார், மேல் மூச்சு. நம்ம பார்க்குறதுக்கே அவ்வளோ பரிதாபமாக இருக்கும். ரொம்ப வருஷமாலாம் படுத்த படுக்கையாக இருப்பாங்க. பக்கத்தில் போனாலே ஒரு துர்நாற்றம் அவங்களுக்குள்ளார வரும். எதுக்காக வருது அப்படின்னா, இந்த செத்து போகிற சமயம் வருது அப்படின்னா இந்த உடம்பு இந்த உடம்பை இனி நம்மளால இயக்க முடியாது அப்படின்னு ஜீவன் முடிவு பண்ணுற தருவாயில் அது அதனுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய சிறுசில் ஒடுங்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணும். அது வெளியில் போகணும்னு முயற்சி பண்ணாது. நாம தான் வலுக்கட்டாயமாக ஜீவனை எடுத்து வெளியில் அனுப்பி விடுறோமே தவிர ஜீவனுடைய நோக்கம் அது வெளியில் போய் நசைந்து போகிறது கிடையாது. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணவே செய்யும். நாம் காப்பாற்ற மறந்துட்டோம். கடைசி நேரத்தில் அது தன்னுடைய முயற்சியை ஏற்படுத்துது. தானாக முயற்சி செஞ்சு அந்த பிரம்மரந்திரத்தை நோக்கி அது போகுது. புருவ மத்தியத்துக்குள்ளார போய் ஒடுங்கி போகிறதுக்கு அது முயற்சி பண்ணுது. ஆனால் நாம தான் அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து வைக்காமலே அதை மூடின மாதிரியே வச்சிருக்கிறோமே. அதை பத்திரமா இன்னமும் ஏதாவது எக்ஸ்ட்ரா போட்டு அதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ண முடியுமான்னு சொல்லி அந்த பிரம்மரந்திரத்தை என்னுடைய கேட்டுக்கு அதிகமான வலு கொடுத்து இன்னும் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறோம், திறக்க முடியாத அளவுக்கு. ஆனால் இந்த கடைசி ஜீவன் என்ன பண்ணுதுன்னா, அங்கே போய் முட்டி மோதி எதையாவது ஒன்று முயற்சி பண்ணி திறந்துடலாமான்னு முயற்சி பண்ணும். ஆனால் அது முடியாது. அந்த ஜீவனுடைய ஒரே ஒரு செயல்னால மட்டும் அது முடியாது. நம்மளுடைய முயற்சியும் அங்கே தேவைப்படுது. அது நீண்ட நாள் முயற்சியாக தேவைப்படுது. அந்த கடைசி நேரத்தில் கண்ணு கட்டினதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி சக்தியெல்லாம் இழந்ததுக்கப்புறம் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச சக்தியை வச்சு அதை தட்டணும்னு முடிவு பண்ணால் அது முடியாது. அதனால தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது இருக்கும்போது பயன்படுத்தாமல் முழுவதும் இல்லாமல் ஆகும்போது அதுக்கான முயற்சியில் ஈடுபடும் போது அது ஃபெயிலியர் ஆகுது. முட்டி முட்டி பார்த்து அந்த முட்டின இடம்லாம் புண்ணாகி போய் அந்த புண்ணு பழுத்து போய் அந்த பழுத்த புண்களுக்குள்ளார புழுக்கள் உற்பத்தியாகி அந்த புழுக்கள் மேலும் அந்த புண்ணை போட்டு குத்தி தொலைச்சு அதில் ரத்தமும் சீலும் வந்து துர்நாற்றம் எடுத்து ஒரு நரக அவஸ்தையை அனுபவிச்சுட்டு செத்து போகிறதுக்கு காரணமாகுது. இது 5 மாசமோ 10 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமோ அப்படி படுத்த படுக்கையாக கிடந்து சாகிறதுங்கிறது அவரை பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். அவருடைய அந்த அவர் அனுபவிக்கக்கூடிய அந்த சித்திரவதைகளை கவனிக்கிறதுக்கு அதை பார்க்கறதுக்கே நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ அனுபவிக்கிறோடைய கஷ்டம் எவ்வளவா இருக்கும்னு நினச்சி பாருங்க. அந்த நிலைமைக்கு நாம வந்தோம்னா நம்மளுடைய நிலைமை என்னவா இருக்குன்னு பாருங்க. அதை பார்க்கவே தாங்க முடியாத நிலைமையில இருக்கும்போது அதை அனுபவிக்கும் போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு தேவையான கதி தான் அந்த மேல்கதின்னு சொல்லக்கூடியது. அந்த மேல்கதியை நாம் அபியாசம் செய்யாததுனால வந்த வினை தான் இந்த நரக அவஸ்தைங்கிறது, செத்து போகிறதுங்கிறது. அப்போ நமக்கு தேவையான கதி தான் இது அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அதுதான் ஜீவனுக்கு தேவையான மேல்கதி, பிரம்மரந்திரத்தை தட்டி திறப்பதற்கு தேவையான மேல்கதி. இதை நாம் முன்னாடியே அபியாசம் செஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் செத்து போகாமல் இருக்க முடியும். ஆனால் நமக்கு தான் ஒரு புரிதல் வச்சுருக்கிறோமே, பிறந்துட்டோம் அப்படின்னா செத்து தான் போகணும், சாகாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்குறோம். ஒருத்தர் இறந்துட்டாரு, அவர் செத்து போனவங்களுடைய உறவினரை பார்த்து ஒரு சமாதானம் சொல்கிறதுக்கு நம்ம போகிறோம். அங்கே போகும்போது கூட நம்ம அவருக்கு என்ன ஆறுதல் சொல்கிறோம்? விடுப்பா, நான் யாராக இருந்தாலும் ஒரு நாள் போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலை சொல்லிட்டு வர்றோம். அப்போது நாம் செத்து தான் போவோங்கிற தீர்மானம் எவ்வளோ நம்பிக்கையாக, எவ்வளோ ஆழமான ஒரு விஷயமா நாம் அதை நம்பி இருக்கிறோங்கிறத கவனித்து பார்க்கணும்.
அப்போ பிறந்துட்டோம்னா செத்து தான் போவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை தான் நாம் செத்து போகிறதுக்கே காரணமாகுது. சாகாமல் இருக்கிறது எப்படின்னு இதனால் வரைக்கும் யாரும் யோசிச்சதில்லை. அதனால தான் எல்லாரும் செத்து போயிட்டு இருக்கிறதா சாமி சொல்கிறார். அப்போ செத்து போகிறதுல என்னன்னு தெரியாது, சாகாமல் இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு நம்ம இதனால் வரைக்கும் தேடினது கிடையாது. அதனாலேயே உலக ஜனங்கள் எல்லாரும் செத்து போயிட்டே இருக்கிறாங்க. சாகாமல் இருக்க முடியும், அதுக்கு முதல்ல செத்து போகிறதுனா என்னன்னு நமக்கு முதல்ல தெரியணும். செத்து போகும்போது அங்கே என்ன நிலைமை நடக்குதுங்கிறத கவனிக்கணும். அவருடைய தன்மை என்னவா இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு பிணத்தினுடைய நிலைமை என்னன்னு பார்க்கணும். ஒரு பிணத்தினால எதையாவது அறிய முடியுமானா எதையுமே அறிய முடியாது. ஏன்னா ஜீவனுடைய சைத்தன்யம்ங்கிறது அங்கே கிடையாது. அந்த ஜீவனானது அங்கே இல்லாமல் போகிறதுனால அதனால எதையுமே அறிய முடியாமல் இருக்கும். அப்போ அதுக்கு அந்த பிணத்துக்கு உலகம்ங்கிறது கிடையாது. அந்த பிணத்துக்கு தான் இருக்கிற அந்த இருப்பு கூட தெரியாது. தான் இருக்கிறோம், இப்போ படுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற நிலைமை கூட அதுக்கு தெரியாது. அப்போ நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அகங்காரமும் அதுக்கு கிடையாது. அப்போ அந்த நிலைமை தான் செத்து போகிறதுங்கிறது. இந்த உலகம்ங்கிற அவஸ்தையும் நான் என்ற நிலைமையையும் அது கவனத்தில் வைக்காமல் அது இருக்குது. அதனால் அனுபவிக்க முடியாத நிலைமையில் இருக்குது. அதைத்தான் நம்ம செத்து போகிறதா சொல்கிறோம். அந்த நிலைமையை முன்னமே நாம் அபியாசத்தில் கொண்டு வரணுங்கிறார். அதுதான் மரிக்க படித்தல். நாம் மரிக்க படித்தோன்னு சொன்னால் மரிக்க மாட்டோம். எப்படி செத்து போகிறதுன்னு தெரியாதனால தான் செத்து போயிட்டுருக்குறோம். சைக்கிள் ஓட்டி நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. கீழே முதல் முறையாக வண்டி ஓட்டும் போது கீழே விழுந்து தான் தீருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கீழே விழுகிறதுனா என்னன்னு தெரியாது, எதனால் விழுகிறோன்னு தெரியாது. அது ஒரு இன்பேலன்ஸ்னால தான் விழுகிறோம் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் விழுக மாட்டாங்க. அது பேலன்ஸ் பண்ண கற்றுக்குவாங்க. அப்போ முதல்ல அதை கீழே விழுகாமல் இருக்கணும் அப்படின்னா முதல்ல விழுந்து எப்படி விழுகிறோங்கிறது முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம சொல்லியெல்லாம் புரிய வைக்க முடியாது. எப்போ நீ இப்படியே போனேன்னா கீழே இந்த சைடு சாய்வ, அந்த சைடு நீ சாயணும், அப்போ தான் விழுக மாட்டேன், இதெல்லாம் சொன்னாலாம் புரியாது. அது அனுபவத்துக்கு வரணும். அவர் அதை பேலன்ஸ் பண்ண அவர் அதை திறமையாக கற்றுக்கணும். அப்போ தான் அவர் விழுகாமல் ஓட்டுவார். முதல் முறையாக 2 கையையும் வச்சு அவ்வளோ கவனத்தோடு ஓட்டியும் விழுந்தவர், பேலன்ஸ் பண்ண முடியாமல் பழக்கம் இல்லாமல் விழுந்தவர் நல்லா பேலன்ஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, 2 கையை விட்டுட்டே ஓட்டுவார். அது 2 கையை விட்டுட்டு மேலே எதிர்த்து நின்று ஓட்டுவார். அதில் நிறைய வித்தைகள்லாம் காமிச்சிட்டு ஓட்டிகிட்டு இருப்பார். ஏன்னா பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டார் அவர். விழுகாமல் இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார் அவர். அந்த மாதிரி செத்து போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் செத்து போகிற நிலைமைங்கிறது என்னங்கிறத நாம் முதல்ல அனுபவிக்கணும். அதுக்கு உலகங்கிற அவஸ்தைனா என்ன, அது இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், நான்கிற நிலைமைனா என்ன, அந்த நிலைமை இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குங்கிறத நாம் அனுபவிக்கணும். அது அனுபவிக்க மரணம் பற்றின ஒரு பயம் நம்மளை விட்டு நீங்கிடும். ஓ இதுதான் செத்து போகிறதா அப்படின்ட்டு. இப்போ எல்லாத்துக்குமே இந்த மரண பயம் இருக்கும். செத்து போகக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்குது. இந்த ஜீவனை உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்தி வைக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. ஏன்னா செத்து போயிட்டா எதெல்லாம் இழந்துருவோன்னு நமக்கு தெரியும், எதையுமே அனுபவிக்க முடியாதுன்னு தெரியும். அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய மரண வேதனை என்னங்கிறத நினச்சி இப்போவே பயம் இருக்குது. ஆனால் அந்த மரணம்ங்கிற நிலைமையை நாம் உயிரோடு இருக்கும் போதே அனுபவித்து பழக்கப்பட்டோம்னா நமக்கு பயம் வராது. அந்த பயம் இல்லாத நிலைமையில அதை எதிர்கொள்றதுக்கான தைரியம் வரும். அப்படிதான் இந்த மரணத்தை ஜெயிக்க முடியும். அதுக்கு தான் மரிக்க படிக்க வேண்டும் அப்படின்னு சாமி சொல்றார். எதை மறக்க அப்படின்னா நான் என்ற நிலைமையை இந்த உலகத்தையும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி ஒருத்தர் மரிக்க படித்தார் அப்படின்னு சொன்னா அவருக்கு அந்த கதிங்கிறது இயல்பாக கிடைச்சிரும். அப்போ நம்ம செத்து போகிற சமயத்துல இந்த ஜீவன் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கு சேருவதற்கு தேவையான கதியை அவர் முன்னமே அபியாசம் செஞ்சு அந்த பிரம்மரந்திரத்தை முன்னமே தட்டி திறந்து ரெடியா வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் நரகம் அனுபவிக்க வேண்டியதும் கிடையாது, படுத்த படுக்கையா கிடந்து செத்து போக வேண்டிய அவஸ்தையும் அவருக்கு வராது. அப்போ முன்னமே இந்த கதியை அபியாசம் செஞ்சு அந்த பிரம்மரந்திரத்தை திறந்து வைக்காததுனால தான் இங்க எல்லாருமே செத்து போயிட்டே இருக்கிறோம். அப்போ நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தி அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு க்ளூ சாமி கொடுக்குறாரு. இந்த பிரம்மரந்திரம் எங்கே தட்டி திறக்கப்படுது அப்படிங்கிறத இங்கே தெளிவுபடுத்துகிறாரு. ஆனால் அது ரொம்ப ஹிடனாக இருக்குது. அது நான் ஒரு 4-5 வருஷம் படித்தோம், அது எனக்கு
நினைவுக்கு வரல, கவனத்துக்கு வரல. ஆனால் போக போக தான் அவர் என்ன சொல்ல வந்திருக்கிறாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதைத்தான் இங்கே நான் இப்போது உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதியிருப்பார்னா, தன்னுடைய ஜீவசக்தியை வெளியில் விடாமல் தன் உள்ளிலேயே மேலும் கீழும் நடத்தி அந்த பிரம்மரந்திரத்தை அந்த ஜீவனால் தட்டி திறக்க வேண்டும்னு எழுதியிருப்பாரு. அப்போ தன்னுடைய ஜீவசக்தியான வாயுவை வெளியில விடாமல் அப்படின்னு சொல்லும்போது ஜீவசக்தியான வாயுங்கிறாரு. அது வெளியில போகக்கூடிய சுவாசத்தை பத்தி பேசுறாரு. அப்போ இங்க தட்டி அதை உள்ளுக்குள்ள நிறுத்தினதுக்கு அப்புறம் அங்க ஜீவசக்தியான வாயுவால் தட்டி நிறுத்தணும்னு சொல்லாம அந்த ஜீவனால்ங்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்துறாரு. அங்க சக்தியையும் காணும், அங்க வாயுவையும் காணும். அப்போ தன்னிலிருந்து வெளியில போகக்கூடிய ஜீவசக்தியான வாயுவை அப்படி வெளியில போக விடாம தடுத்து நிறுத்தி தன்னிலே மேலும் கீழும் நடத்தி அந்த ஜீவனால் பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்க வேண்டும்னு ஒரு வார்த்தை எழுதுறாருன்னா அங்க ஜீவன் மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமையில வந்துருதுன்னு அர்த்தம். தன்னுடைய சக்தி எப்போ தன்னில் அடங்குதோ அப்போ வெறும் ஜீவன் மட்டும்தான் இருக்கும், அங்க மனசு இருக்காது, அது வாயு ரூபமாக வெளியில சலிக்காது. அதனால ஜீவசக்தியான வாயுங்கிறது ஜீவனாக மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமையில ஆயிரும். அப்படி ஜீவனாக மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமையில பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்க முடியும். இந்த ஜீவன் மட்டுமே இருக்கிற நிலைமை எங்க அப்படின்னா நிஷ்டையில தான். அங்கதான் மனமானது ஜீவனில் சேர்ந்து அடங்கி இருக்கும். மனம் உள்ளில் அடங்கிடுச்சுன்னா அது வாயுவாக வெளியில வியாபிக்காது. அப்போ நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையில நமக்கு இந்த பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்கிற நிகழ்வுங்கிறது நடக்குது. அப்படி அந்த ஜீவன் பிரம்மரந்திரத்தில் சேர்ந்து அது தானாய் தன்மயமாக தீரணும். இதைத்தான் மோட்சம்னு சொல்றது அப்படிங்கிறார். ஸோ இந்த முறையில் செய்யணும்னா நமக்கு கீழ்கதி கிடைக்கணுமா மேல்கதி கிடைக்கணுமானா மேல்கதி தான் நமக்கு வேணும். அந்த மேல்கதி தான் இங்கே அபியாசம் செய்யறதுக்கு தான் நமக்கு இந்த உபதேசத்தை கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு கீழ்கதியாக தான் போயிட்டு இருக்குது, அதனால தான் செத்து போயிட்டு இருக்கிறோம். அது மேல்கதியாக போச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம செத்து போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால தான் ஜீவேஸ்வர ஐக்கியம் அப்படிங்கிறது அங்கே ஜீவன் ஈஸ்வரனாக மாற்றம் அடைகிறத பற்றி பேசுகிறாங்க. ஜீவன் ஈஸ்வரனாக மாற்றம் அடைஞ்சிரும், களங்கமில்லாத தன்மைக்குள்ளார போயிடும். இதுக்கு தான் இந்த வெளியில் போகக்கூடிய சுவாசத்தையும் உள்ளே வரக்கூடிய சுவாசத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது, ரெண்டையுமே வெளியில் போக விடாமல் உள்ளுக்குள்ளார நிலைநிறுத்துறது. எப்படின்னா நமக்குள்ளார இருக்கக்கூடியது அது பிராணன், நம்மளிலிருந்து வெளியில் போகிறது அபானன். இந்த ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஆக்சிஜன், இன்னொன்று நம்மளிலிருந்து வெளியில் போகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடுங்கிறது அபானன், அது நமக்கு ஆகாத காற்று, அதை வச்சு நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அது வேண்டாங்கிறதுனால தான் உடம்பு அதை வெளியே ஏற்றுது. பிராணன் வேணுங்கிறதுனால தான் இந்த ஆக்சிஜனை வெளியில் விடாமல் உள்ளுக்குள்ளார தக்க வச்சுக்குது. இந்த ஆக்சிஜன் எப்போ கார்பன் டை ஆக்சைடாக மாற்றம் அடையுதோ அப்போ நான் இந்த உடம்பு அதை வெளியேற்றிடும். நான் உள்ளே இழுத்தது ஆக்சிஜனை தான், ஆனால் நான் கார்பன் டை ஆக்சைடை நான் உள்ளே இழுக்கவே இல்லை. ஆனால் அது எப்படி கார்பன் டை ஆக்சைடாக மாறுச்சு, அது மாறினதுனால தான் உடம்பு அதை வெளியில் தள்ளுச்சு. அப்போ அது கார்பன் டை ஆக்சைடாக மாற்றம் அடையாமல் செஞ்சுட்டோன்னு சொன்னால் அது ஆக்சிஜனாகவே இருக்கும். நம்ம உடம்பு ஒரு காலம் ஆக்சிஜனை வெளியில் தள்ளாது. இங்கே ஆக்சிஜன் குறைபாடு இருக்கிறதுனால தான், ஏன்னா இருந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடாக மாற்றம் அடைஞ்சு அது வெளியில் போனதுனால இங்கே ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படுது உடம்புக்குள்ளார. அதனால தான் வெளியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அது உரியுது. நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அப்படியே இருந்துச்சுன்னு சொன்னால் அது வெளியில இருந்து எந்த ஒரு ஆக்சிஜனையும் இழுக்க போகிறது கிடையாது. நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அப்படியே தான் இருக்கும். அப்போது இங்கே அவர் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, உள்ளில் இருக்கக்கூடிய பிராணனை அந்த பிராணன் அபானனாக மாற்றம் அடைஞ்சு வெளியில் போகக்கூடிய நிலைமையில் இருக்குது. அப்படி வெளியில் போகிற அபானனை தான் உள்ளில் இருக்கக்கூடிய பிராணனோடையே சேர்த்து மேலே நேராக கொண்டு போகணும் அப்படிங்கிறார். அதை தான் நீட்டுக அப்படிங்கிறது, அதை நீளமாக்குகன்னு சொல்கிறது. ஏன்னா நம்மளுடைய கதியானது எப்போவுமே நீளமாக தான் செய்யணும். எந்த அளவுக்கு நம்மளால் நீளமாக செய்ய முடியுமோ அவ்வளோ நீளமாக செய்யணும். அதில் அழுத்தம் குறைய குறைய நம்ம அதுக்கு கதி எடுக்கும் போது கொடுக்கக்கூடிய ப்ரெஷரை குறைக்க குறைக்க அது நீளமாயிட்டே வரும். அதிக அளவில் ப்ரெஷர் கொடுத்தோம்னா ஷார்ட்டாக தான் எடுக்க முடியும். இந்த ப்ரெஷரை இன்னும் கம்மி பண்ணிகிட்டே வாங்க. இதுக்கு மேலே நம்மளால் ப்ரெஷர் கம்மி பண்ண முடியாதா, இதுக்கு மேலே அழுத்தத்தை குறைக்க முடியாதான்னு நாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ அது நீளம்ங்கிறது நமக்கு கூடி வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரே வகையில் சரிசமமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அடுத்தடுத்த கதி எடுக்கும் போது நமக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்காது. மேலே போகக்கூடிய கதியும் கீழே இறங்கக்கூடிய கதியும் ஒரே அளவில் இருக்கிற பட்சத்தில்
நமக்கு அடுத்தடுத்த கதிங்கிறது ரொட்டீனாக வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஏற்ற இறக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ரொட்டீன்ங்கிறது ஒரு இடத்துல கட் ஆகும், மூச்சு திணறல்ங்கிறது வரும். அப்போது தன்னிலிருந்து வெளியில் போகக்கூடிய அபானன் அப்படி வெளியில் போகாமல் உள்ளில் இருக்கக்கூடிய பிராணனோடு சேர்த்து மேலே கொண்டு போகிறதுக்கு பேர் தான் பிராணா பாணன்மார்களை ஐக்கியப்படுத்துதல். அதுதான் பிராணாயாமம். ஆயாமம் அப்படின்னா தடுத்து நிறுத்துதல். பிராணனாக இருக்கக்கூடியவர் அபானனாக வெளியில் போகிறாருன்னா அதை தடுத்து நிறுத்துறதுக்கு பேர் தான் பிராணாயாமம்ங்கிறது. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் அவர் நீளமாக அதை செய்ய சொல்கிறார். எவ்வளோ மெதுவாக ஊத முடியுமோ அவ்வளோ மெதுவாக ஊதணும். இதுக்கு மேலே நம்மளால் மெதுவாக ஊத முடியாதான்னு கேட்டுகிட்டே ஊதணும். அப்படி செய்யும்போது தான் நம்மளுடைய கதிங்கிறது சரியாகும். அந்த கதி எந்த கதிக்கு ஈக்குவலாக வரணும் அப்படின்னா, நம்ம தூக்கத்தில் ஒரு கதி ஓடிட்டு இருக்குது, ஆழ்ந்த தூக்கத்தில் சமீரணன்னு சொல்லக்கூடிய கதி ஓடுது, அந்த கதிக்கு நிகராக வரணும். அதனால தான் தூக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கதி எவ்விதமோ அது தூங்காத சமயத்துலேயும் அது ஆகிரும். அப்போது நமக்கு பிரகாசம்ங்கிறது உண்டாகும், தன்னை அறிகிற அந்த நிலைமைங்கிறது நமக்கு உண்டாகும். ஆனால் தூக்கத்தில் பார்க்கும்போது ஏகப்பட்ட கதிகள் இருக்குது. கொரட்டை விடுறதெல்லாம் நம்ம அந்த கதின்னு நினச்சிட்டு இருப்போம். அது சுவாசம் தடைப்படும் போது ஏற்படக்கூடிய சப்தம் தானே தவிர அதெல்லாம் கதிகள் கிடையாது. ஆனால் ஆழ்ந்த தூக்கத்தில் பாருங்கள், ரொம்ப சன்னமாக மெதுவாக ஒரு கதி ஓடிட்டுருக்கும். அந்த கதி ஓடுறதுனால தான் அவர் தூங்குறாரு. அந்த கதி நின்றுச்சுன்னா அவர் தூக்கத்துலேருந்து முழிச்சிடுவார். அவர் தூங்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் அந்த கதி ஓடிட்டே இருக்கிற வரைக்கும் தான். அந்த கதி தான் இப்போ நமக்கு தேவைப்படுது. அந்த கதி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜீவசக்தியான வாயுவுக்கு நேர்மையாய் லகுவாய் யாதொரு சேஷ்டையோ சப்தமோ இல்லாமல் சுவாசம் உண்டோ என்று அறிவதற்கு கூட முடியாமல் நெஞ்சுக்குழியிலிருந்தோ தொண்டைக்குழியிலிருந்தோ ஒரு துடிப்பு மட்டுமே காணலாம். அதுதான் சரியான கதி. அந்த கதி தான் நாம் தூங்கும்போது ஓடிட்டுருக்குது. அந்த கதி தான் நமக்கு தூங்காத சமயத்துலேயும் வர வேண்டியது அப்படிங்கிறார். அப்போ ஜீவசக்தியான வாயுவுக்கு நேர்மையாய் அப்படின்னா, ஜீவசக்தியான வாயு அப்படின்னு சொன்னாலே அது வெளியில் போகக்கூடிய சுவாசம் தான். இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க, எல்லாத்துக்குமே இந்த வெளி சுவாசங்கிறது போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா அப்போ தான் உலகங்கிற அவஸ்தை உண்டாகும். அதனால நாம் இந்த மீட்டிங்கில் கலந்துருக்குறோம். இந்த வெளி சுவாசம் அல்லாமல் இங்கே யாரும் இங்கே இருக்க முடியாது. ஆனால் இதை கேட்டுட்ருக்குறோம், நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த ரெண்டு செயல்களுக்கும் எந்த ஒரு தடையும் ஏற்படுத்தாமல் இந்த சுவாசம் பாருங்கள் வெளியில் போயிட்டு உள்ளார வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு எந்த ஒரு சப்தமும் கிடையாது, எந்த ஒரு தொடு உணர்வுகளும் கிடையாது. அது பாட்டுக்கு போகுது, அது பாட்டுக்கு வருது. இது எவ்வளோ மென்மையாக இருந்தால் இந்த அளவுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அதனால் நடக்க முடியும். அதனுடைய அழுத்தங்கிறது எந்த அளவுக்கு குறைஞ்சிருந்தா அது எந்த ஒரு தொடு உணர்வையும் ஏற்படுத்தாமல் அது பாட்டுக்கு போயிட்டு வந்துருக்க முடியும். எந்த உராசலும் இல்லை, அது போகிறதும் தெரியல வர்றதும் தெரியல. அந்த அளவுக்கு நேர்த்தியாக அவ்வளோ லகுவாக போயிட்டுருக்குது அந்த உள்வெளி சுவாசம். இந்த சுவாசத்துக்கு நிகராக நம்மளுடைய உள் சுவாசம் வரணுங்கிறார். அதுதான் ஜீவசக்தியான வாயுவுக்கு நேர்மையாய் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக வரணும். அது ஓடுதானே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நமக்கே தெரியக்கூடாதுன்னா அப்போது கவனித்து பாருங்கள். ஆனால் நாம் எடுக்கிற கதியெல்லாம் எப்படி இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எந்திரிச்சு ஓடுற அளவுக்கு நம்ம சப்தமாக எடுத்துகிட்டு இருக்கிறோம். அவன் இந்த கதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்லுவான், இந்த மாதிரி எடுக்கக்கூடாதுன்னு. அந்த அளவுக்கு நாம் சப்தமாக எடுத்துகிட்டு இருக்கிறோம். சப்தமாக கதி எடுக்கிறதுங்கிறது இது சரியான கதிங்கிறது கிடையாது. சப்தம் இல்லாத அளவுக்கு மென்மையாக நீளமாக எவ்வளோ அழுத்தம் குறைக்க முடியுமோ அவ்வளோ அழுத்தம் குறைவாக மேலும் கீழும் சமமாக நடத்த வேண்டியதாக இருக்குது. இது உபதேசம் கொடுக்கக்கூடிய முறைகளை பற்றி சாமி உலக சாந்திக்குள்ள ஜீவிதங்கிற நூலில் சொல்லும்போது அதில் 13வது பாயிண்ட், 4வது பாகத்தில் 13வது பாயிண்ட் எப்படி கதி அபியாசம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். கடினமான சப்தத்துடனோ கோஷ்டி சேட்டைகளுடனோ அழுத்தத்தை அதிகப்படுத்தியோ இந்த கதியை குறுகிய கதியாகவோ எடுக்கக்கூடாது. ஆனால் 14வது பாயிண்டில் என்ன சொல்லியிருப்பாரு, எவ்வளோ லகுவாக செய்ய முடியுமோ அவ்வளோ லகுவாக செய்யணும், மேலும் கீழும் சமமாக செய்யணும், இடையிடையே நிறுத்தாமல் செய்யணும், நீளமாக செய்யணும், கவனத்தை புருவ மத்தியத்தில் வச்சுக்கிட்டு செய்யணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸுக்கு நம்ம ஒத்து வந்தோம்னு சொன்னால் நம்மளுடைய சுவாசம் அந்த தூக்கத்தில் ஓடக்கூடிய சுவாசத்துக்கு நிகராக மாறிடும். இப்போ நாம் எடுக்கக்கூடிய கதியும் சாமி சொல்லக்கூடிய இந்த சரியான கதி சரியாக இருக்குதான்னு பார்த்தா இருக்காது. ஏன்னா நாம் இந்த கண்டிஷன் படி நாம் கதி அபியாசம் பண்ணுறது கிடையாது. அதனால் சதா பிராணாயாமம் பண்ணனாலும் சரி, நாம் ஒரு இடத்துல உட்காந்து ஆசனம் போட்டு முத்திரை பிடித்து புருவ மத்தியத்தில் கவனத்தை வச்சுக்கிட்டு அங்கே பார்வையை ஊன்றி ஜபம் பண்ணக்கூடிய நிலைமையாக இருந்தாலும் சரி,
எந்த வகையில் இந்த கதி அபியாசம் செஞ்சாலும் சரி, ஒரு உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கதி எடுத்துகிட்டு உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு சாப்பிட்றோம். அப்போவும் சாமி சொன்ன ஃபார்முலாவில் தான் கதி ஓடணும். ஒருத்தர் சகோதர சகோதரிகளை பார்க்கும்போது ஆத்ம நமஸ்காரம் கொடுத்துக்கிறோம். அப்பவும் சாமி சொன்ன ஃபார்முலாவில் தான் கதி ஓடணும். சதா பிராணாயாமம் பண்ணும்போதும் சாமி சொன்ன ஃபார்முலாவில் தான் கதி ஓடணும். ஜபம் பண்ணும்போதும் சாமி சொன்ன ஃபார்முலாவில் தான் கதி ஓடணும். இந்த ஃபார்முலாவை எப்போவுமே கவனத்திலே வச்சுருக்கணும். அது எப்பவுமே நினைவிலே வச்சிருந்து அதைப்படி செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த மேல்கதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாற்றமானது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் அவனவனுடைய சுழிமுனையாக இருக்கக்கூடிய அக்னி நேத்திரத்தில் அந்த கவனம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கங்கு எங்கே இருக்குதோ அங்கே தான் ஊதணும். அந்த கனல் மேலே ஊதுனா தான் நெருப்பு பிடிக்கும். நாம் எங்கேயோ ஒரு கவனத்தை வச்சுக்கிட்டு ஊதணும்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய நெருப்பு பற்றி பிடிக்காது. பூர்வ மத்தியத்தில் அக்னி நேத்திரம் இருக்குது, அங்கே தான் கங்கு இருக்குது, அங்கே தான் ஊதணும் அப்படின்னு சொன்னால் கவனம் எங்கே இருக்குதோ அங்கே தான் நாம் ஊதுறது போகும். கவனம் எங்கே இருக்குதோ அங்கே தான் மனம் போகும். ஏன்னா மனம் தான் வாயுவாக இருக்குது. அப்போது புருவ மத்தியத்துக்கு அது போகணும்னு முடிவு பண்ணி நம்ம ஊதுறதா இருந்தால் கவனம் புருவ மத்தியத்தில் இருக்கணும். அப்போ தான் இதை செய்ய முடியும். இதில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் கூட என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சதா பிராணாயாமம் பண்ணும்போது புருவ மத்தியத்தை கவனிக்க சொல்கிறீங்க, நான் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன், புருவ மத்தியத்தை கவனிக்கும் போது நான் வெளியில் இருக்கக்கூடிய விவகாரங்களை எப்படி பார்க்க முடியாமல் போயிருமே, அதில் ஏதாவது விபத்துகள் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதே அப்படின்னு. ஆனால் நான் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு வண்டி ஓட்டும் போது நான் அந்த வண்டி ஓட்டுறதுல மட்டும் என்னுடைய கவனம் இருந்தது கிடையாது. நான் இப்போது கியர் போடுறேன், கிளச்சு பிடிக்கிறேன், பிரேக் பிடிக்கிறேன், ஹார்ன் அடிக்கிறேன், இண்டிகேட்டர் போடுறேன், இத்தனை செயல்கள் செய்யும் போது அந்த செயல்கள் மேலே எனக்கு கவனம் இருந்ததே கிடையாது. நான் எதையோ நினச்சிட்டே கூட இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். அந்த வண்டி ஓட்டுறதுக்குள்ளாரே 10-15 விஷயங்கள் கவனத்துக்குள்ளே ஓடிடுது. பின்னாடி யாராவது உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட பேசிக்கிட்டே என்னால் வண்டி ஓட்டிட்டு நான் போயிட்டே இருக்கிறேன். திரும்ப வேண்டிய இடத்துல திரும்புகிறேன், ஏதாவது குறுக்கால வந்துச்சுன்னா நானே பிரேக் பிடிச்சிக்கிறேன். இதெல்லாம் கவனம் இல்லாமலே நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கணும். ஒரு சில டைம் ஃபோன் பேசிகிட்டே கூட வண்டி ஓட்டுறதெல்லாம் இருக்குது. ஒரு அர்ஜென்ட் கால்ஸ் வரும்போது, தவிர்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது ஹெட்ஃபோனை அந்த ஹெல்மெட்டுக்குள்ளாரையே வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிறது கூட இருக்குது. அப்போ நம்ம கவனத்தை எங்கேயோ வச்சுக்கிட்டு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம். யாருமே கவனத்தை வண்டி மேலே வச்சுட்டு ஓட்டுறது கிடையாது. ஆனால் இங்கே சதா பிராணாயாமம் பண்ணும்போது கவனத்தை புருவ மத்தியத்தில் வைங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு சந்தேகம் வருது. அது எப்படி அங்கே கவனத்தை வச்சுக்கிட்டு இங்கே வண்டி ஓட்டுறதுன்னு. ஆனால் நாம் இங்கே வண்டி ஓட்டும் போதே வேறு எதையோ நினச்சிட்டு தான் ஓட்டிகிட்டே இருக்கிறோம். அப்போ நடக்காத மிஸ்டேக்காக இந்த புருவ மத்தியத்தை பார்க்கும்போது வந்துடப்போகுது. 10 விஷயத்தில் அந்த மனசு ஓடுது ஒரு செயல் செய்யும் போது. அப்போ வராத மிஸ்டேக்கு இப்போது ஒரே விஷயத்தில் அதை குவிச்சிட்டோம். அப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா 10 விஷயத்தை மாறி மாறி நினைக்கக்கூடிய மனசில் சலனம்ங்கிறது அதிக அளவில் இருக்கும். ஒரே விஷயத்தில் கவனத்தை வைக்கக்கூடிய மனசில் சலனம்ங்கிறது குறைவாக இருக்கும். அந்த சலனம் குறைவாக இருக்கக்கூடிய மனதுனால நிச்சயமாக எந்த ஒரு தவறும் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ஓவியன் ஒரு ஓவியத்தை வரைகிறாருன்னு சொன்னால் அவருடைய மொத்த கவனத்தையும் அதில் ஒருநிலைப்படுத்துறதுனால அதை தன்னுடைய கற்பனை மேலே அந்த கவனத்தை வச்சதுனால அது அவுட்புட்டாக வருது. அவர் மனசுலேயே ஒரு டிராயிங் ஏற்கனவே பண்ணிட்டார். அந்த டிராயிங் மேலே முழு கவனத்தையும் வைக்கிறாரு. முகம் இப்படி இருக்கணும், கை இப்படி இருக்கணும், கால் இப்படி இருக்கணும், பின்னாடி பேக்ரவுண்ட் இப்படி இருக்கணும், அதுக்கு இந்த கலருங்கிறத தன்னுடைய கற்பனையில் செஞ்ச விஷயத்த அதில் எவ்வளோ அழுத்தமாக அந்த கவனத்தை வைக்கிறாரோ அது அவுட்புட் அந்த அளவுக்கு நேச்சுரலாக அவருடைய கற்பனை அப்படி யதார்த்தமாக சித்திரமாக வரும். ஒரு இசையமைப்பாளர் கூட தனக்குள்ளாரே முதல்ல டியூன் வந்துடும். அந்த டியூனை அவர் ஆழ்ந்து கவனிக்கும் போது அது அவுட்புட்டாக வெளியில் சப்தமாக வரும். இதுதான் ஒரு கலைஞர்களுடைய வேலை. அதனால தான் நம்ம ஆன்மீகத்தில் இந்த கலைகளும் சேர்ந்தது. பாடல் பாடுறதாகட்டும், இசை மீட்டுறதாகட்டும், ஓவியங்களாகட்டும், சிற்பக்கலைகளாகட்டும், இப்படி ஒரு 64 கலைகளை கூட இந்த ஆன்மீகத்தோடு அவங்க இணைச்சதுக்கான காரணம் என்னென்னா, இந்த கலைகளை நாம் செயல்படுத்துறது மூலமாக நம்முடைய கவனத்தை குவிக்க முடியும், ஒரே விஷயத்தில் குவிக்க முடியும். ஸோ இதுவே ஒரு தியானமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜென் தத்துவம் சொல்லக்கூடியது அதுதான். ஒரு காஃபி குடிக்கிறதா இருந்தாலும் காஃபி குடிக்கிறது மேலே கவனம் இருந்தால் அதுதான் தியானம்னு ஜென் சொல்லும். எந்த ஒரு நடக்கும்போது நடக்கக்கூடிய பாதைகள் அதனுடைய ஸ்டெப்ஸ் மேலே கவனம் இருக்குதா, அதுதான் தியானம்னு ஜென் சொல்லும். அப்படி அந்த கவனத்தினுடைய சிதறல்களை தடுக்கிறதே இந்த தியானத்தினுடைய நோக்கமாக இருக்குது. அதனால தான் சாமி நமக்கும் புருவ மத்தியத்தில் கவனத்தை வச்சுக்கிட்டு கதி அபியாசம் பண்ணுங்கள். புருவ மத்தியத்தில் கவனம் இருந்துச்சுன்னா நம்ம இங்கே எல்லா செயல்களையும் செய்ய முடியும். ஆனால் எதுலேயுமே பந்தப்பட முடியாது, எதுவுமே நமக்குள்ளார பதிவாகாது.
எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு போவோம், ஆனால் எதுவுமே உள்ளுக்குள்ளே ரெக்கார்ட் ஆகாது. அந்த ரெக்கார்டு இல்லை அப்படின்னு சொன்னாலே அகங்காரத்துக்கு வேலை கம்மியாயிரும். இந்த அகங்காரம் செய்யக்கூடிய வேலையை நல்லா கவனித்து பாருங்கள். மனம் ஒரு விஷயத்தை பார்க்குது, பார்த்த மாத்திரத்திலே இதுதான் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறது தான் அகங்காரத்தினுடைய வேலையை. ஒரு கம்ப்யூட்டரை பார்க்குறோம் அப்படின்னா இது கம்ப்யூட்டர் தான் உடனே சொல்லணும், அதுதான் அகங்காரத்தினுடைய வேலை. ஒரு மொபைலை பார்த்தா இது மொபைல் தான் உடனே அந்த மனசுக்கு கவனத்துக்கு கொண்டு வரணும், அதுதான் அகங்காரத்தினுடைய வேலை. இப்போ இது எதையுமே நீங்கள் பதிவு பண்ணலன்னு சொன்னால் அகங்காரத்துக்கு என்ன தான் வேலை இருக்குது? அகங்காரத்தினால் என்ன தான் செயல்பட முடியும்? நம்ம தியானம் பண்ணும்போது கூட இந்த மாதிரியான பதிவுகள்லேருந்து விவகாரங்களை தூக்கிட்டு வந்து தானே அது உலகத்தை நினைவுபடுத்துது. இந்த மனசுக்கு வா உனக்கு இந்த வேலையெல்லாம் இருக்குது பாரு, இந்த படம் அங்கே ஓடிட்டுருக்குது, இவரை நம்ம அங்கே சந்திக்க வேண்டியது இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு எதையாவது ஒன்று கொண்டு வந்து இந்த மனசை வெளிமுகமாக கொண்டு வர்றதுக்கான முயற்சி செய்யும். ஆனால் நமக்குள்ளார பதிவுகள் இல்லைங்கிற பட்சத்தில் அந்த அகங்காரத்தினால செயல்படவே முடியாது. ஸோ நம்ம மார்க்கத்தினுடைய நோக்கமும் அகங்காரம் வெளி விவகாரங்களை விட்டு இந்த மனம் பூர்வ மத்தியத்துக்கு போகிறதுக்கான முயற்சியில் அது இறங்கணும். அதுதான் சூத்திரனாக இருக்கக்கூடிய ஒரு அகங்காரத்தினுடைய வேலை. பிராமண பாத சேவை அப்படின்னு சொல்லியிருப்பார். பிராமணனாக இருக்கக்கூடிய மனம் பூர்வ மத்தியத்தை நோக்கி போகிறதுக்கு முயற்சி செய்கிறது தான் அகங்காரத்தினுடைய வேலை. ஆனால் நம்ம அகங்காரத்தினுடைய வேலை என்னவா இருக்குது? இது உள்ளே போகணும்னு நினச்சா அதை தடுத்து நிறுத்துறது தான் நம்ம அகங்காரத்தினுடைய வேலையாக இருக்குது. இது சூத்திரனுக்கான தன்மை கிடையாது, சூத்திரத்தன்மை அப்படிங்கிறது கிடையாது. இது சண்டாளத்தனம். அது தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி அகங்காரம் அந்த மனதை பயன்படுத்திட்டு இருக்குது. இது சண்டாளத்தனத்தில் இருக்கக்கூடிய அகங்காரம். இது சண்டாளத்தனத்தில் இருக்கிறதுக்கு காரணம் நாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கக்கூடிய பதிவுகள் தான். நாம் அதுக்கு நிறைய இடம் கொடுத்து வச்சுட்டோம், அதுக்கு நிறைய வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துட்டோம். எப்போ இந்த பதிவுகள் எல்லாம் உள்ளே கொண்டு வராமல் வச்சுருக்கிறோமோ, எப்போ இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை மறக்கிறதுக்கு நம்ம தயாராகிறோமோ, அப்போ இந்த நான்கிற நிலைமை தன்னைத்தானே அது மறந்து போயிடும். தான் என்ன வேலை செய்கிறதுன்னு தெரியலன்னு சொன்னால் அவர் ரெஸ்ட்டுக்கு போயிடுவார். வேலை இல்லை இருந்தால் தான் வேலை செய்வார், வேலை இல்லைன்னா ஓய்வுக்கு போயிடுவார். அகங்காரம் ஓய்வு அடைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதுதான் மூலாதாரம்னு சொல்லக்கூடிய முதல் ஸ்தானம். அகங்காரம் வெளி விவகாரங்களை விட்டு தன் உள்நிலையில் நோக்கி தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமான மனதில் வந்து சேருகிற சமயம் அது. ஏன்னா வெளியில் வேலை இல்லை, அதனால் உள்ளே வந்துருச்சு. அதனால் இந்த சதா அபியாசத்தை சாமி மேற்கொள்ள சொல்கிறதுக்கான காரணம், இந்த பதிவுகளை நாம் ஏற்றிக்காமல் தொடர்ந்து அந்த கதி அபியாசம் மூலமாக வெளி சுவாசத்தை தடுத்து நிறுத்தி அது உள் சுவாசத்தோடே சேர்த்து மேலே கொண்டு போய் பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான். ஆனால் வெளியிலலாம் வந்து பிராணாயாமங்கிற பேரில் ஒரு நாசியை அடைச்சி வச்சுட்டு இன்னொரு நாசி வெளியே விட சொல்கிறாங்க, இன்னொரு நாசி அடைச்சிக்கிட்டு மற்றொரு நாசி வெளியே விட இழுக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பிராணாயாமம் ஆகாது. ஏன்னா பிராணாயாமம்னாலே ஆயாமம் அப்படின்னா தடுத்து நிறுத்துறது தான். எதையும் உள்ளே இழுக்க வேண்டியதில்லை, எதையும் வெளியில் விட வேண்டியதில்லை. வெளியில் போகிறத தடுக்கிறது தான் பிராணாயாமம்ங்கிறது. அதை உள்ளுக்குள்ளார இருக்கிறத உள்ளுக்குள்ளாரே வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் பிராணாயாமம்ங்கிறது. இதை சரியாக புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் வெளியில் உலகத்தில் சொல்லி வர்றாங்க பிராணாயாமம்ங்கிற பேரில். இந்த நாடி சுத்தி அப்படிங்கிற பேரில் நிறையா அந்த மாதிரி மெத்தட்ஸில் வேறு வேறு பெயர்களில் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் இருக்குது. அதெல்லாமே தவிர்க்க வேண்டிய விஷயந்தான். ஏன்னா இந்த மாதிரி நாம் அதைய உள்ளுக்குள்ளார கொண்டு போய் சேர்த்து நிறுத்தி அதை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. இந்த உடம்புல இவ்வளவுதான் காற்றினுடைய அளவு இருக்கணும், இவ்வளவுதான் நீரினுடைய அளவு இருக்கணும், இவ்வளவுதான் காலி இடம் இருக்கணும்னு எல்லா கணக்குமே இருக்குது. அந்த கணக்குப்படி தான் உடம்பு செயல்பட்டு இருக்குது. நீர் சத்து குறைவாகும் போது அதுவே தாகத்தை ஏற்படுத்தி தண்ணீரை குடிக்க வைக்கிறதுக்கான முயற்சியை செய்யும். காற்றினுடைய சக்தி குறைவாகும் போது அதுவே பெருமூச்சு எடுத்து அது தன்னுடைய காற்றை உள்ளே இழுக்கிறதுக்கான முயற்சியை செய்யும். அது அந்த காற்றினுடைய பேலன்ஸை உடம்பு கண்டிப்பாக பார்த்துக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இந்த பிராணாயாமங்கிற பேரில் வெளியில் சொல்லித்தரக்கூடிய முறைகளில் வெளியில் இருக்கக்கூடிய காற்றை பலவந்தப்படுத்தி உள்ளே இழுக்கிறோம், உள்ளே இருக்கக்கூடிய காற்றை பலவந்தப்படுத்தி வெளியில் அனுப்புகிறோம். ஸோ இந்த பேலன்ஸை நாம் செய்யும் போது ஒரு சாக்கு பைக்குள்ளார ஒரு 50 கிலோ தான் பிடிக்கும்னு ஒரு கொள்ளளவு இருக்குது ஒரு அரிசி. அதில் ஒரு 60 கிலோவை போட்டு அமுத்தினோன்னா என்ன ஆகும், சாக்கு கிழிஞ்சு போயிடும். நம்மளுடைய ப்ரெஷர் தாங்க முடியாமல் அந்த 10 கிலோ மேலும் எக்ஸ்ட்ரா போட்டு அழுத்தும் போது அந்த சாக்கெல்லாம் கிழிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு அந்த ப்ரெஷரை தாங்க முடியாத நிலைமைங்கிறது இருக்கும். அது மாதிரி தான் நம்மளுடைய சிரசும் அப்படிங்கிறார். அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளில் அந்த ப்ரெஷர் உண்டாகும். அதிகப்படியான காற்று உள்ளுக்குள்ளார வந்து நம்ம பலவந்தப்படுத்தி உள்ளே இழுத்துக்கிறோம். ஆக்சிஜன் தானே நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்ப அவசியம்னு சொல்லி எக்கச்சக்கமான ஆக்சிஜனை உள்ளே இழுத்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ப்ரெஷர் தாங்காமல் அந்த நரம்புகள்லாம் பலவீனப்படும், பைத்தியம் பிடிக்கிறதுக்கான நிலைமைகள் ஏற்படும், நாடி நரம்புகளில் பிழை ஏற்படுங்கிறார்.
ஸோ இந்த உடல் சார்ந்த இந்த பிரச்சனைகள்லாம் அங்கே ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராணாயாமத்தை நிறைய பேர் வந்து தப்பாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பிராணாயாமம் பண்ணவே கூடாது, இது வந்து பண்ணுனா நமக்கு பிரச்சனை தான், பாரு அவன் பைத்தியம் ஆயிட்டான் அப்படின்னு அதெல்லாம் காரணம் காமிச்சு பிராணாயாமத்தையே குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் பிராணாயாமத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பண்ணியிருக்கிறாருங்கிறது இங்கே யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் உண்மையாகவே பிராணாயாமம் பண்ணுனா அவருக்கு வியாதி கிடையாது, சதா பிராணாயாமிக்கு வியாதி இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே சாமி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போது இங்கே உடம்பு பற்றின ஒரு வியாதியை பற்றி பேசிட்டு அடுத்தது அவர் என்ன சொல்கிறாரு, சதா பிராணாயாமம் பண்ணுனா வியாதி வராது அப்படிங்கிறாருன்னா அது உடம்பு சார்ந்த வியாதியையும் சேர்த்து தான் அவர் சொல்கிறார். மனம் சார்ந்த வியாதிகளை பற்றி மட்டும் அவர் சொல்லலை. சதா பிராணாயாமிக்கு வியாதி இல்லைன்னு இவர் இந்த இடத்துல சொல்கிறது உடம்பை சார்ந்த வியாதிகள் எதுவுமே அவருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவை வெளியில் போக விடாமல் அந்த வாயுவை உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்தி அதை நம்ம மேலேயே வச்சுருந்தோம்னு சொன்னால் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்கிறது கிடையாது. அதே நம்ம அதை வெளியில் விட்டுட்டோம்னு சொன்னால் நம்ம செத்து போகிறது கூட காரணமாகுது. அதனால் பிராணாயாமங்கிறது அந்த உள்ளில் இருக்கக்கூடிய பிராணனை நமக்கு உள்ளாரே வச்சுருக்கிறது தான். அதை உள்ளாரே வச்சுருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வியாதியும் உண்டாகிறது கிடையாது, அவங்க மரணிக்க போகிறதும் கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே சாமி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுதான் இந்த 4ஆம் அத்தியாயத்தில் உபதேசம் பற்றின விஷயமா, பிராணாயாமம் பற்றின விஷயமா, சரியான கதி சம்பந்தமான விஷயமா நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினச்ச விஷயம். வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா தான் பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஐயா சேகர் ஐயா. ஐயா இப்போ சாமி சொன்னதா சொன்னீங்க, ம் அதாவது 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ கதி ஆமா. எடுக்கணும், ம் அப்புறம் நிஷ்டைக்கு போயிடணும், ம் நிஷ்டையில போய் சுகத்தை அனுபவிக்கணும். நீங்க ம் இப்போ நிஷ்டையில இருந்தால அது மனம் இல்லாத ஒரு நிலை. ம் அப்போ அந்த சுகத்தை என் மனம் அனுபவிக்க முடியாது. அப்ப யார் அனுபவிப்பாங்க சுகத்தை? யார் அனுபவிப்பாங்க அப்படின்னா இந்த ஜீவனுடைய நிலைமையில கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஜீவனுக்கு எதையும் அனுபவிக்கிறதுக்கான அருகதை கிடையாது. ம், தனிப்பட்ட ஜீவனால இதை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொன்னா அது மனசையோ உடம்பையோ எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த மனமும் உடம்பும் இந்த ஜீவனுக்கு தேவை. எதுக்காக தேவைன்னா வெளியில் இருக்கக்கூடிய விவகாரங்களாகட்டும் உள்ளில் இருக்கக்கூடிய விவகாரங்களாகட்டும் இது எல்லாத்தையுமே அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த ஜீவன்கிறது இருக்குது. அப்போ தனித்த ஜீவனால இங்கே எதையுமே அனுபவிக்க முடியாது. அதை சாமி சித்தவேதத்தில் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பார். ஜீவனுக்கு யாதொரு அறிவும் எதையும் அறிவதற்கான ஒரு நிலைமைங்கிறது கிடையாதுங்கிறதை எழுதியிருப்பார். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நிஷ்டை சமயத்தில் மனம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஜீவனால் எப்படி அனுபவிக்க முடியும்னு கேட்குறீங்க. அங்கே மனம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, மனம் ஜீவனோடு சேர்ந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். சேர்ந்திருக்கு. ம், 2 பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதனால மனமற்ற நிலைமைன்னு நம்ம கண்ணுக்கு தெரியாத வச்சுட்டு சொல்கிறோம். அது மனமானது செயல்படாததுனால நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம அனுபவத்துக்கு வரல, ஆனால் அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ம், ம், ஆனால் அங்கே மனம் இருக்கவே செய்யுது, மனம் ஜீவனோடு சேர்ந்து இருக்குது. எப்படின்னா இந்த ஜலத்தை எடுத்து ஜலத்தில் உப்பு தூக்கி போடுறோம்னு வச்சுக்கோங்க, ம், உப்பு என்ன ஆகுது, கரைஞ்சு போயிடுது. இது முதல் அத்தியாயத்திலேயே சாமி வந்து 2ஆம் அத்தியாயத்திலே ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார். மனம் எப்படி ஜீவன்ல கரைஞ்சு போகுது அப்படின்னு அடங்கிய மனமாக இருக்கும்போது மனதனுடைய நிலைமை என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருப்பார். ம், அப்போ ஜலத்திலிருந்து இந்த உப்பு உண்டானதுனால அது ஜலத்திலே கரைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ நம்ம உப்பு போட்டுட்டோம், கரைஞ்சு போயிடுச்சு, ஆனா உப்பு நம்ம கண்ணுக்கு தெரியல, வெறும் ஜலம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. அதனால உப்பு இல்லைன்னு சொல்லிட முடியுமான்னு கேட்டா கண் பார்வையில் அது இல்லைதான். ஆனா அந்த தண்ணியை குடிச்சு பாருங்க, அதுல உப்பு இருக்கா இல்லையான்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அந்த உப்பு என்ன பண்ணிருக்குன்னா தன்னை மறைத்து கொள்வதன் மூலமாக அது அந்த நீருடைய இயல்பையே மாத்திடுச்சு. அந்த தண்ணியில இல்லாத உப்பை அது சேர்த்திடுச்சு. அப்போ தன்னுடைய அந்த தன்மையை அது தண்ணிக்கு கொடுத்துருச்சு. அப்படி தண்ணிய உப்பு தண்ணீராக மாற்றி தன்னை இழந்துருச்சு அந்த உப்புங்கிறது இல்லைங்களா? அதே மாதிரிதான் நிஷ்டை அனுபவிக்கும் போது இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா அறிவதற்கெல்லாம் ஒரே அதிகாரி இவர் தானே. பார்த்தல், கேட்டல், அறிதல் எல்லாத்துக்குமே அதிகாரி மனம் தான். இந்த தன்மைய அவர் ஜீவனுக்கு கொடுத்துட்டு இவர் கரைஞ்சிருவார், இவர் தன்னை இழந்துருவார். ஆனா அந்த தன்மை இப்ப யாருக்கு இருக்கும்னா ஜீவனுக்கு இருக்கும்.
இந்த ஜீவன் தனித்திருக்கும் போதுதான் அறிவதற்கு முடியாதுன்னு சாமி சொல்றாரு. ஆனா இப்ப மனமும் ஜீவனும் சேர்ந்து இருக்கும் போது அதை அறிய முடியாதுன்னு கிடையாது. அந்த மனதனுடைய இயல்பு இப்போ ஜீவனுக்கு வந்ததுனால அந்த ஜீவனால அதை அனுபவிக்க முடியும். அதனால அங்க அனுபவிக்கிறது யாருன்னா ஜீவன் தான் அனுபவிக்குது. ஏன்னா அந்த 6வது சக்கரங்களை பத்தி சொல்லும் போது 22வது அத்தியாயத்துல ஜீவன் சிவனாகி சதா ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய நிலைமைன்னு சொல்றாரு ஆக்னை சக்கரத்தை பத்தி. அப்ப அங்க ஆனந்தத்தை அனுபவிக்கிறது யாருன்னா ஜீவன் சிவனாக மாற்றம் அடைஞ்சு அனுபவிக்கிறதா சொல்றாரு. அப்ப வெறும் ஜீவன் அப்படிங்கிற நிலைமையில அதை அனுபவிக்கல, ஜீவன் சிவனாக மாற்றம் அடைஞ்சிருக்குதுன்னா ஜீவனும் மனசும் அங்க சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். சிவசக்தியாக அது இல்லை, வெறும் சிவனாக மட்டுமே இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஜீவன் வந்து மனமாவே இருக்குதா? மனம் அந்த ஜீவன்ல இருந்து உண்டானது, அது மீண்டும் அந்த ஜீவன்ல ஐக்கியம் ஆயிடுச்சு. அது ஜீவனாக தான் இருக்குது. தனித்திருந்ததுனால அதை அனுபவிக்கிற வேலையை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துருந்தீங்க. இப்ப அனுபவிக்கிறவர் உங்ககிட்டயே வந்துட்டாரு. இப்ப நீங்களே அந்த வேலையை செய்ய வேண்டியதா இருக்குது. அவ்வளவுதான். அவர் இல்ல, அவர் வேலை செய்யறது தயாரா இல்ல, அந்த வேலையை சேர்த்து நீங்களே பார்க்க வேண்டியதாகி போச்சு. இப்போ மனம் வந்து சுகத்தை அனுபவிக்கிறதுனா சுகம் இல்லாத என்னன்னு மனத்துக்கு தெரியும். சுகம்னு தெரியுது அதுக்கு. கேட்டுங்களா? ஆமா. இப்ப ஜீவனுக்கு வந்து சுகம் இல்லாத என்னன்னு தெரியுமா? தெரியாது. அது வந்து நாம கர்ப்ப பாத்திரத்துல இருக்கும்போது இந்த மனசும் ஜீவனும் ஒன்னாவே தான் இருந்துச்சு. அப்போ இவங்க ஒரு ஆனந்தத்திலே இருந்தாங்க. அதனாலதான் அதை பிரம்மஸ்வரூபம்னு அந்த சிசுவை சொல்லிட்டு இருந்தோம். எப்போ அது மனமாக தனியாக வந்துச்சோ, மனம் ஜீவனோடு இல்லாமல் ஜீவனிலிருந்து மனமானது தனியாக பிரிந்து வெளியில வந்துச்சோ, இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை உண்டு பண்ணுச்சோ, அந்த குழந்தை எப்ப கர்ப்ப பாத்திரத்திலிருந்து வெளியில வந்துச்சோ அப்ப உடனே இந்த குழந்தை அழுக ஆரம்பிக்குது. ஏன்னா ஆனந்தம் கட்டாயி போயிடுச்சு. தான் அனுபவிச்சுட்டு இருந்த ஆனந்தம் அங்க இல்லாமல் போயிடுச்சு. உடனே இந்த குழந்தை அழுகுது. நாமளும் அந்த குழந்தையை சமாதானப்படுத்தி ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து வளர்த்திட்டு வரோம். ஆனாலும் அது அதனுடைய தேடலை விட மாட்டேங்குது. ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுல இருக்குமா, அதுல இருக்குமா, அதுல இருக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்ப அது தொலைச்ச ஆனந்தம்ங்கிறது உள்ளுக்குள்ளார. எங்க அதை தொலைச்சோமோ அங்கதானே போய் அதை தேடி கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் அதை மீண்டும் அதே இடத்துக்கு கொண்டு போய் அந்த ஆனந்தத்தை கொடுத்துட்டோன்னு சொன்னா அந்த மனமானது வெளி விவகாரங்களில் ஈடுபட்டு எதையுமே அனுபவிக்காது. எல்லா பந்தங்களையும் அது எதையுமே மோகிக்காது. அது நிர்மோகியாக இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கும், பந்தப்படாமல் இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கும். அப்போ ஜீவன் சுகமா இருக்கும். ஜீவன் அந்த சுகத்தை அனுபவித்தது முன்னமே அது ஜீவனும் மனமும் சேர்ந்த நிலைமையில தான். அது தனித்திருந்ததுனால சுகத்தை 2 பேர்னாலே அனுபவிக்க முடியாம போச்சு. மீண்டும் இவங்க 2 பேரும் எப்ப இணையறாங்களோ அப்ப அந்த சுகம் தெரியும். இன்னொரு உதாரணமும் நான் சொல்றேன். இவங்க 2 பேரும் சேரக்கூடிய இன்னொரு சமயத்தையும் நான் சொல்றேன். ஸ்திரீ புருஷ சேர்க்கை. இந்த மனமானது ஜீவனை போய் தொற்றுச்சுனாலே உடனே ஆனந்தம் கிடைச்சிருது. ஆனா இது என்ன பண்ணுதுன்னா தொட்டுட்டு உடனே ஓடி வந்துருது. அதனால அது தொட்டு இருக்கக்கூடிய அந்த கண்ணிமிக்கிற நேரம் மட்டுமே சுகத்தை அனுபவிச்சுட்டு வந்துருச்சு. அது பிரம்மானந்தம் தான் சாமி சொல்றாரு. அத சிற்றின்பம்னு நாம தனியா ஒரு பேர் வச்சிருக்கிறோம். பேரின்பம்னு அதுக்கு வேற ஒரு பேரு மோட்சத்துக்கு வச்சிருக்கிறோம். ஆனா சாமி அப்படி ரெண்டையுமே பிரிக்கல. ஒரு நிமிஷம் நீங்க அனுபவிச்சாலும் அது பிரம்மானந்தம் தான். நீங்க ஓயாம அனுபவிச்சாலும் அதுக்கு பேர் பிரம்மானந்தம் தான். ஆனந்தத்துல எந்த வித்தியாசமும் கிடையாது. அது இருக்கக்கூடிய கால அளவுல தான் வித்தியாசமே தவிர இரண்டுமே பிரம்மானந்தம் தான். அப்படிங்கிறதுக்கு தான் அவர் பிரம்மானந்தத்தை பத்தி பேசும்போது ஸ்திரீ புருஷ சேர்க்கை கை காமிக்கிறாரு. பாருங்க, அப்போ ஒரு சுகத்தை அனுபவிச்சிங்களா, அதுதான் பிரம்மானந்தம் அப்படின்னு கை காமிக்கிறாரு. அப்போ அதை நாம என்ன பண்றோம்னா அனுபவிக்கிறதுக்காக வேண்டி ஜீவனை இழந்து அனுபவிக்கிறோம். அதுலயே லயிச்சிருங்க, ஜீவனை இழக்க வேண்டியது இருக்காது, எப்பவுமே அனுபவிக்கலாம். அப்படிங்கறதான் சாமி நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த நேரத்துல சுக்கிரம் விரயமாவது இல்ல? ஆமாங்க, ஆமா ஆமா. அதே சுக்கிலம் வச்சுதான் பிரம்மானந்தம் கிடைக்குது. அதே சுக்கிலம் மூலமாகத்தான் சம்யோகத்துல நமக்கு ஆனந்தம் கிடைக்குது. அதே சுக்கிலத்தை கட்டியா நிறுத்தும் போதுதான் அங்க உள்ளுக்குள்ளார யோகிகளுக்கும் அந்த சுகம்ங்கிறது கிடைக்குது. அப்போ 2 இடத்துலயும் போகத்துக்கும் சரி யோகத்துக்கும் சரி இரண்டுலயுமே சுகத்தை தரக்கூடியது சுக்கிலம் தான். ஏன்னா நாம் சுக்கிலத்துல இருந்து தான் நாம பிறந்தோம். அப்போ அதைத்தான் இந்த உலகத்துல என்ன சொல்றாங்கன்னா ஆனந்தத்திலிருந்து பிறந்தோம், ஆனந்தத்தை தான் நம்ம தேடிட்டு இருக்கிறோம். ஆனா யாரும் ஆனந்தத்துல லயிக்கிறது கிடையாது.
நம்ம எப்போ ஆனந்தத்திலிருந்து பிறந்து ஆனந்தத்தை தேடி அந்த ஆனந்தத்திலே லயிக்கிறோமோ அப்போ நம்ம சைக்கிள் வந்து ஸ்டாப் ஆயிரும். நம்ம எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே முடிஞ்சோம்னா அந்த ரவுண்டு சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். நாம் அப்படி முடிக்கிறது கிடையாது. இப்ப மனம் ஜீவன்ல இருந்து வெளியில வந்துருச்சு, மீண்டும் ஜீவன்லயே சேரும்போது அது வந்ததுக்கான காரணம் முடிஞ்சு போச்சு. அகங்காரம் மனசுல இருந்து வெளியில வந்துச்சு, மீண்டும் அது மனசுலயே சேரும்போது அது வந்ததுக்கான நோக்கமும் முடிஞ்சு போச்சு. ஆனா நாம ஆனந்தத்துல இருந்து வந்தோம், ஆனா நம்ம ஆனந்தத்தில் லயிக்கிறது இல்லை. செத்து போகும்போது எப்படி செத்து போறோம்? படுத்த படுக்கையா கிடந்து நரக அவஸ்தையை அனுபவிச்சு நொந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தானே சாகிறோம். செத்து போறவங்க எல்லாருமே ஆனந்தமா சாகிறது கிடையாது இல்லையா? அப்போ நம்ம ஜீவன் ஆனந்தத்துல லயிக்கணும். அப்போ நம்மளுடைய பிறவி பெரும் பயன் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துடும். நன்றி ஐயா. சந்தோஷம். நமஸ்காரம் ஐயா. பாலன் ஐயா, பாலன் கிருஷ்ணசாமி ஐயா, நீங்க மைக் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்க, இப்போ மைக் ஆஃப்ல இருக்குது. வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. சரிங்க, அப்போது நிறைவு பண்ணிடலான்னு நினைக்கிறேன். அப்போ நாம் இந்த உபதேசத்தை ஐயா சொல்லுங்கய்யா. பாலன் ஐயா. அதான் சாமி நான் சொல்ல வந்த விஷயம் சாமி. கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா, சொல்லுங்க. இப்போ நான் வந்து சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, சிவானந்த பரமஹம்சர் வந்து சித்தவேதம் எழுதினாரு. ஆமாங்கய்யா. அவர்கிட்ட போய் குருபரானந்த சாமி பயிற்சி எடுத்துட்டு வர்றாரு. அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, சித்தவேதம் என்ன மாதிரி சொல்லப்பட்டதோ அத கட்டடத்து மூலியமா கட்டி அத பார்த்தாலே அந்த சித்தவேதம் இதைத்தான் சொல்லுச்சுங்கிற அளவுக்கு கட்டி வச்சிருக்காரு. இத வந்து இந்த நம்ம சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து ஒரு முறை இங்க வந்து இத பார்த்தா அந்த சித்த வேதத்தினுடைய அடிப்படையில் இருக்குதுன்னு ஒத்துக்கிற அளவுக்கு தான் இருக்கும் சாமி. அதனால நான் கேட்கறது என்னன்னா, ஒரு முறை இந்த சத்சங்கத்துக்கிறவங்களை இங்க வந்து பாக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட விண்ணப்பம் வைக்கிறேன். ஓகேங்க, ஓகே. அது ஒரு நாள் நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல சேர்ந்திருந்து ஒரு சந்திப்புன்னு ஒன்று பண்ணுறோம் இல்லைங்களா? அதை ஒரு நாள் என்ன பண்ணலான்னா குருபரானந்த ஆசிரமத்திலே கூட சந்திக்கிற மாதிரி செய்யலாம். ஏன்னா நீங்கள் தங்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் எல்லாத்துக்குமே நீங்கள் வசதி வாய்ப்பு செஞ்சு கொடுப்பீங்க. அவ்வளோ ஒரு மன நிறைவோடு இருக்கக்கூடிய ஆள் நீங்கள். ஸோ அது அந்த மாதிரியும் நம்ம ஒரு விழா ஒன்று நம்ம ஏற்பாடு பண்ணலாங்க. ஆமா சாமி. இது வந்து நான் இதை ஏன் சொல்ல வர்றேன்னா, சிவானந்த பரமஹம்சரோட ஃபார்முலா இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறதுக்கு இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட குருபரானந்த சாமி இந்த கட்டடத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. அதனாலதான் நான் அவருக்கு சீடரா அமைஞ்சதுனால இந்த ஒரு விஷயத்த வந்து நான் செயல்படுத்திட்டு இருக்கிறேன் சாமி. எல்லாரும் வந்து பார்த்து இந்த வித்தைய ரொம்ப எளிய முறையில உணர்ந்து அதை கத்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சாமி செயல்பட்டும் இருக்கிறேன். சந்தோஷங்க ஐயா. அது சார்ந்த போட்டோஸ் இருக்கு இல்லைங்களா நம்ம கிட்ட, பிரேம் போட்டு வச்சிருக்கீங்களா? ஆமா, அத ஒரு படம் போட்டு ஒரு படம் ஒண்ணு எடுத்து நம்ம குரூப்ல பதிவிடுங்கய்யா. சரி சாமி. அவர் அந்த உடம்புனுடைய அவரே படுத்த மாதிரி இருந்த அந்த பில்டிங்கினுடைய சேஃப் எப்படி கட்டப்பட்டிருக்குங்கிறத அவர் ஒரு படமாக ஒரு விளக்க படம் ஒன்று இருக்கும். ஒரு 3 படம் இருக்கும் இல்லைங்களா? அந்த 3 படத்தையும் நீங்க நம்ம குரூப்ல பதிவிடுங்க, எல்லாரும் கவனிக்கட்டும். அது போக இன்னொன்னு சாமி உபதேசம் கொடுக்கும்போது எப்படி கதி அபியாசம் பண்ணணுங்கிறதையும் அவர் சொல்றத கேட்டு இவர் தன்னுடைய கையெழுத்து மூலமா எழுதியிருப்பாரு குருபரானந்த சாமி. மெல்ல ஊதுன்னு. ஸோ அந்த பிரதி இருந்தாலும் கூட நீங்க ஒரு போட்டோ எடுத்து நீங்க அனுப்பிச்சுடுங்க. நான் உபதேசம் கொடுத்த உடனே அந்த சீட்டு கொடுத்துருவேன் சாமி. எப்படி சொன்னாரு அப்படின்னு அதை ஒரு போட்டோ காப்பி ஒன்று இதுல போட்டுடுங்க, எல்லாரும் அதை கேட்கட்டும் பார்க்கட்டும். நேத்தே கூட நீங்க பேசுனத பேச்சுல சாமி, நீங்க எல்லாருமே கருத்து பரிமாற்றம் பண்ணும்போது இடையில பேசுறதுக்கு கொஞ்சம் ஆசை இருந்தது. இருந்தாலும் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான்னு சொல்லி சைலண்ட் ஆயிட்டேன். இல்லைங்க, யாரும் நீங்க பேசுறத யாரும் இங்க தொந்தரவா நினைக்க மாட்டாங்க. சரி சாமி, ரைட்டு சாமி. அதனால ஒரு முறை நம்ம சத்சங்கத்தில் இருக்கிற அன்பர்கள் எல்லாரும் இங்க வந்து பார்க்கும்படி ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் சாமி. சந்தோஷங்க. ஆமாங்க.
பாலன் நன்றி ஐயா. ஐயா, நன்றி ஐயா. சொல்லுங்க. பாலன் நான் ஒரு தடவை உங்க இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஐயா. சரிங்க சாமி. நீங்க ஒரு தடவை அடிப்பட்டு காலு கட்டு போட்டுருந்தீங்க தெரியுங்களா? ஆமா சாமி. இப்போ போன சாமியாவுடைய நிகழ்வு சாமையா அன்னைக்கு சாமையா நினைவு நாள் கலந்து போது. ஆமா ஆமா சாமி, அங்க நான் வரல. ஆமாங்க. அங்க வரல, இங்க வந்தா நீங்க உப்புமா கூட பண்ணி கொடுத்தீங்க. ஓ சரிங்க. கொஞ்சம் சரிங்க சாமி, இன்னொரு முறை வாங்க சாமி, நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. சரி, நம்ம ரமேஷ் ஐயா கேட்டுக்கிட்டபடி நான் அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து நம்ம குரூப்ல போட்டு விடுறேன் சாமி. ஆமா, சந்தோஷங்க, சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. சரிங்க. அப்போ நாம இந்த உபதேசத்தை வந்து ஒரு சத்திய வாசகத்தை கொடுத்து உபதேசத்தை வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சின்னு சொல்லி. ஸோ அதனுடைய நோக்கமே நம்மளுடைய சக்தி வெளியில் போக விடாமல் எப்போவுமே தடுத்து நிறுத்துகிறோங்கிறது தான். சதா மேலும் கீழே அபியாசம் செஞ்சு மேல்கதியை வருவிப்பேன் அப்படிங்கிறது தான் அந்த சத்திய வாசகத்தினுடைய ஒரு நோக்கமே. ஸோ அதை நாம் சரியான வகையில் இங்கே நம்ம செயல்படுத்தினா தான் அதை சத்திய வாசகத்தை காப்பாற்றுறதுக்கும் நம்ம ஜீவனை நாம் நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அர்த்தமாகும். ஸோ அதை நான் இந்த வேலையில் நம்ம எல்லாத்துக்கும் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் எந்த வேலை செய்யும் போதும் சாமி சொன்ன ஃபார்முலாவில் கவனத்தை பூர்வ மத்தியத்தில் வச்சுருந்து சதா மேலும் கீழும் அபியாசம் செஞ்சுக்கிட்டு நம்முடைய கதியை மேல் கதியாக சமீரணன்னு சொல்லக்கூடிய கதியாக மாற்றமடை செய்கிறதுக்கான முயற்சி நாம் எல்லோரும் செய்யணும் அப்படிங்கிறதையும் இங்கே நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம் ஐயா. அப்புறம் நாளைக்கு வந்து கெஸ்ட்டு ஸ்பீக்கராக நம்ம ஒரு ஆன்மீகத்தில் அவர் அதிக அளவில் ஈடுபட்டுகிட்டே இருக்கிறாரு. ஆனால் எந்த ஒரு விளம்பரமும் இருக்கிறதில்ல. தன்னை எந்த இடத்துலையுமே போய் விளம்பரப்படுத்திக்கிறது கிடையாது. எனக்கு அவருடைய ஈடுபாடுங்கிறது எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா அது நிறைய பேத்துக்கு கதி கரெக்ஷன் பண்ணி தரதாகட்டும், உபதேசம் கொடுத்ததோட நம்ம கடமை முடிஞ்சிச்சுன்னு எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் இவர் அப்படி இல்லை. எங்கே உபதேசம் வாங்கியிருந்தாலும் சரி வந்தால் கதி கரெக்ஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு உள்ளே இருக்கக்கூடிய சத்தியங்களை எடுத்து விளக்கம் கொடுத்து அவங்கள தயார்படுத்துறது. ஒரு உபதேசம் கொடுக்கறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு சிலம்பஸ் மாதிரி நடத்தி ஒரு பாடத்திட்டம் மாதிரி இதை கொண்டு வந்து எல்லாத்தையுமே பர்ஃபெக்ஷனாக தயார் பண்ணிட்டு தான் உபதேச முறைக்கே கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியது. ஸோ அவங்களுடைய சிஸ்டமேட்டிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நம்ம பாலசுப்ரமணிய ஐயா தான். அது அவருடைய அந்த இன்வால்மெண்ட்டு அது எல்லாமே ரொம்பவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஸோ அவர் தான் வந்து நாளைக்கு நம்மளோட வந்து இணைந்து பேச போகிறாரு. ஏன்னா அவர் பேசி ரொம்ப நாள் ஆகுது. சீஃப் கெஸ்ட்டாக வந்து போன தடவை வரும்போது அவ்வளோ அருமையாக அவர் வந்து பேசியிருந்தார். ஸோ அவர் மீண்டும் வரணும்னு தான் போன வாரமும் நான் விருப்பப்பட்டது. அப்புறம் அவர் பழனியில் இருக்கக்கூடிய சுரேஷை நமக்கு அறிமுகப்படுத்தி இன்னொரு கெஸ்ட்டு ஸ்பீக்கரை நமக்கு இந்த குழுவுக்கு கொண்டு வந்திருந்தார். ஸோ இந்த வாரம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டதன் பிரகாரம் அவர் நாளைக்கு வந்து நமக்கு பேச போகிறாரு. ஸோ நாளைக்கு 8:30 மணிலேருந்து 9:30 வரைக்கும் அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுவும் கூட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவரோட நம்ம நாளைக்கு சிறப்பு விருந்தினராக வரக்கூடிய அவரோட நம்ம இணையலாம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. எல்லோருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா.